half year examination போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ half year examination நீங்கள் நல்லா எழுதியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் நம்ம half year exam உடைய ரிவிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேட்டர்ன் கொடுத்தாச்சு. ஸோ அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். அப்புறம் போர்ஷன் அனலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சாப்டர்ஸில் உங்களுக்கு எவ்வளோ என்னால் சிம்பிளை பண்ணி கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துட்றேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது பப்ளிக்கோடைய பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருப்போம். நீங்கள் லாஸ்ட்டில் 11th இதே பேட்டர்னில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு டைம் ரீகால் பண்ணிப்போம். 21 மார்க் அது உங்களுக்கு தெரியும். 21 மார்க்கும் 4 ஆப்ஷனோட இருக்கும். அண்ட் 7 2 மார்க் நீங்கள் 7 2 மார்க் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். 7 into 14 மார்க்ஸ். டோட்டலி இந்த 7ல 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின் நம்பர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1 to 20 வரைக்கும் 1 மார்க் ப்ராப்ளம். 21 to 30 வரைக்கும் 2 மார்க் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எனி 7 எழுதணும். ஓப்பன் சாய்ஸ்ல 6ம் கம்பல்சரி ப்ராப்ளம் 1 எழுதணும். இந்த 13th பாருங்க, தட் இஸ் கம்பல்சரி. அப்புறம் 10 ப்ராப்ளம்ல இருந்து நீங்க டோட்டல் எத்தனை அட்டன் பண்ணணும்? 7 அட்டன் பண்ணணும். அதுல நீங்க 21 ல இருந்து 29 வரைக்கும் 6 ப்ராப்ளம் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 30th ப்ராப்ளம் இஸ் கம்பல்சரி. சேம் லைக் தட் இந்த 3 மார்க் ப்ராப்ளம்லயும் டோட்டலி 10 ப்ராப்ளம்ஸ், அதாவது 31 to 40. ஓகே, 40 இஸ் கம்பல்சரி. அது 2 மார்க் என்ன பண்ணுறதோ அதே மாதிரி தான். அண்ட் 7 5 மார்க் அது வந்து எதிரான டைப். 41 to 47 A or B டைப். நீங்க A or B அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும். இதுல எல்லாமே வந்து கம்பல்சரி தான். 41 to 47 வரைக்கும் எதிரான டைப். ஸோ அதை நீங்க பார்க்கணும். ஸோ இது வந்து இந்த half year எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் சிலபஸ் உங்களுக்கு தெரியும். போர்ஷன் சாப்டர் 1 to 6.1 வரைக்கும் இது வரைக்கும் நடத்திருக்கோமோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ வந்து சாப்டர் வைஸ் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து சாப்டருடைய அவுட்லைன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக ஒவ்வொரு லெசனுக்குள்ளாரையும் நம்ம பேஜாக போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் இந்த 2 சாப்டருடைய அவுட்லைன் மட்டும் இங்கே இருக்கு. இந்த 2 சாப்டரோட அவுட்லைன் முடிச்சுட்டு நம்ம இந்த 2 சாப்டர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம வேற மெத்தட்ல கோத்ரூ பண்ணி நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். நீங்க அங்க உள்ள போனது என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல வந்து 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒன் இஸ் மைனர் மெத்தட். நீங்க டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி whether it is not equal to 0 அப்படின்னா இதோட ஆர்டர் என்னவோ that is our rank of the matrix. அது உங்களுக்கு தெரியும். இந்த மைனர் மெத்தட் வந்து எந்த ஆர்டர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கும் நம்ம ஈஸியா வந்து சால்வ் பண்ண முடியும். அதுலயும் மோஸ்ட்லி என்ன பண்ணோம்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஆர்டர் ஈஸியா வரும். 3/3 2/2 அப்படின்னு சொல்லிட்டு இல்ல 3/4 இதுக்கெல்லாம் எப்படி மெத்தட் அப்படிங்கிறது புக்ல இருக்கு. ரோ எக்கலன் ஃபார்ம்ல ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா elementary transformations use பண்ணோம். Elementary transformation means you are interchanging the rows and columns. அப்புறம் 2 row ஆட் பண்றது, 2 row சப்ட்ராக்ட் பண்றது. சோ ஒரு ரோவோட பர்టిక్యులர் ஸ்கேலரா மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்த ரோ கூட ஆட் பண்றது. சோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? elementary transformations. சோ elementary transformation பண்ணும்போது we will get echelon form அப்படி சொல்லுவோம். echelon form, அந்த echelon form வந்தோட நீங்க ரேங்க் கண்டுபிடிக்கிற மெத்தட் ஒன்று இருக்கு. அதுதான் சொன்னா மைனர் மெத்தட் அண்ட் ரோ எக்கலன் ஃபார்ம்ல நம்ம ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்றது. தென் சரி, இதை தாண்டினா என்ன வருது? கன்சிஸ்டன்சி ஆஃப் தி ஈக்குவேஷன்ஸ். ஒரு ஈக்குவேஷன் வந்து இதுக்கு சொல்யூஷன் இருக்குதா இல்லையா அப்படின்னு என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுலாம் கன்சிஸ்டன்சி ஆஃப் தி ஈக்குவேஷன்ஸ். ஸோ அதுல 2 வேரியபிள்ஸ் 3 வேரியபிள்ஸ். 2 வேரியபிள்ஸ் என்ன? x y மட்டுமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். Here x y z இதெல்லாம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். தட் இஸ் 3 வேரியபிள் ப்ராப்ளம்ஸ் 2 வேரியபிள் ப்ராப்ளம்ஸ் ரெண்டு கேட்டகரி பிரிக்கிறோம். 2 வேரியபிள் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 டைப்ஸ்ல இருக்கு. யூனிக் சொல்யூஷன். யூஎஸ் னா யூனிக் சொல்யூஷன், IMS னா infinitely many solution, NS னா no solution.
ஸோ 3 கேட்டகரி. இந்த 3 கேட்டகரிக்கு 3 ப்ராப்ளம் இருக்கு. 1.9 எக்ஸாம்பிள் 1.9 எக்ஸாம்பிள் 1.10 1.11. ஸோ இது ஒவ்வொரு வேரியபிளுக்கும் சரி ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு ப்ராப்ளம். 3 வேரியபிள் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். டோட்டலி 5 டைப்ஸ் இருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து 3 டைப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. யூனிக் சொல்யூஷன் எக்ஸாம்பிள் 1.12, infinitely many solution example 1.13 and no solution 1.14. so இது ரிலவெண்டா உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1.12 ல இருந்து 1.14 வரைக்கும் 3 வேரியபிள்ல உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கும். ரேங்க் யூஸ் பண்ணி அந்த சிஸ்டம் வந்து நீங்க எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1.5 ல இருந்து 1.18 வரைக்கும் ஏதாவது ஒரு அன்னோன் வேல்யூ இருக்கும். a ஃபைண்ட் அவுட் பண்றது இல்ல k ஃபைண்ட் அவுட் பண்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருப்பாங்க. மோஸ்ட்லி அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். சோ எக்ஸசைஸ் 1.1 பொறுத்த வரைக்கும் 8 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் சம்ல டிவிஷன் இருக்கும், ரேங்க் கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் வரும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க நிறைய டைம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கனால அது வந்து பெரிய உங்களுக்கு பாடமா தெரியாது. சோ அதனால இத கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. இதுல இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாடல்ல இருக்குது. அண்ட் தேர்ட் கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூல் வந்து ஒன்லி ஃபார் யூனிக் சொல்யூஷன். நீங்க பாத்தீங்கன்னா இங்க தெரியும் இங்க நோ சொல்யூஷன் டிஃபரண்ட் மெனி சொல்யூஷன் எல்லாமே இருக்கு. பட் கிராமர்ஸ் ரூல் பொறுத்த வரைக்கும் ஒன்லி யூனிக் சொல்யூஷன் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ண முடியும். சோ அந்த கிராமர்ஸ் ரூல்ல 2 வேரியபிள் 3 வேரியபிள் ப்ராப்ளம்ஸ் சேம் அங்க சொன்ன மாதிரியே தான். இதுல யூனிக் சொல்யூஷன் மட்டும் தான் வருது அப்படிங்கறதால எக்ஸாம்பிள் 1.19 ல இருந்து 1.24 வரைக்கும் 2 வேரியபிள் 3 வேரியபிள்ல கிராமர்ஸ் ரூலை எப்படி அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கறத வச்சு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது ஃபுல்லாவே ஒரு எக்ஸசைஸ்ல 6 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து ஒரு 5 ப்ராப்ளம்ஸ். சோ இது ஃபுல்லாவே வந்து கிராமர்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். சோ அந்த கிராமர்ஸ் உங்களுக்கு தெரியும் டெல்டா, டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா எக்ஸ் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சோ டெல்டா அப்படிங்கறது அந்த ஈக்குவேஷன்ஸோட xy கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும். நான் இப்போ வந்து 2/2 க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது 2 வேரியபிள் டெல்டா எக்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் இங்க போட்டுட்டு இங்க இருக்கிறது அப்படியே இருக்கும். டெல்டா ஒய் அப்படின்னா இங்க இருக்கிற வேல்யூஸ் அப்படியே இருக்கும், இங்க இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து 2 வேரியபிள்கானது. அதுவே 3/3 மேட்ரிக்ஸ் பண்ணீங்கன்னா 3 வேரியபிள்கானது உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மெத்தட் தான் கிராமர்ஸோட யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப ஈஸியானது இந்த கிராமர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். டெஃபினெட்லி 5 மார்க் பொறுத்த வரைக்கும் அதில் தான் கொஸ்டின் கேட்பாங்க, அதெல்லாம் கேட்டுருக்கு. அதனால இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 1.28 வரைக்கும் தான் இருக்குது ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள். அண்ட் எக்ஸசைஸ் 4/8% தான். பட் இது வேர்ட் ப்ராப்ளமாக இருக்கும். மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லைஃப்ல வந்து அப்ளிகேஷன் இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். Dear students, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் ஸோ அதோட அவுட்லைன் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போது அந்த யூனிட் 1ல் டீட்டெயிலாக நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத புக்கை கோத்ரூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ டெஃபினேஷன் பாருங்கள். The rank of matrix A is the order of largest non-zero minor of A and is denoted by row of E. In other words, the positive integer R is said to be rank of non-zero matrix A if there is at least one minor of A is of order R which is not a zero. And second one, every minor of A of order greater than R is zero. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1.1ல் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1.1 ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 1539. 1539க்கு டிட்டர்மினன்ட் நம்ம இப்போ எடுக்கிறோம். ஸோ அந்த டிட்டர்மினன்ட்டில் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இது வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரோ ஆஃப் ஏ இஸ் லெஸ் than or equal to 2. ஒன்று ஈக்குவல் டு 2வாக இருக்கலாம், இல்லை லெஸ் தென் 2வாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு
அதோட ஆர்டர் தான் ரேங்க் 2. உங்களுக்கு தெரியும். சப்போஸ் அது ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவல் டு 0னா என்ன ஆகும்? உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1.2ல் இருக்குது. 1.2ல் உங்களுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகிடுச்சு. 0 ஆகிடுச்சுன்னா இதுக்கு ரேங்க் என்னவாக இருக்க முடியாதுன்னா 2ஆக இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? 2ஆக இருக்க முடியல அப்படின்னா அதோடைய 1/1 மைனரை செக் பண்ணணும். 1/1 மைனர் இங்கே 1/1 மைனருங்கிறது எனி ஒன் ஆஃப் த 1/1 மைனர் தான். -5 நம்ம செக் பண்ணுறோம். ஸோ -5 நாட் ஈக்குவல் 0 அப்படின்னு இருக்கனால இதோட ஆர்டர் வந்து ரேங்காக வந்துடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மெத்தட். அதுக்கு சம் நோட்ஸ் இருக்குது. அந்த நோட்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ரோ ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்புறம் ரோ ஆஃப் ஏ வந்து மினிமம் ஆஃப் m, n ஆர்டரில் எது மினிமமோ அதுவாக தான் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ரேங்க் ஆஃப் 0 மேட்ரிக்ஸ் இஸ் 0. ரேங்க் ஆஃப் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n/n இஸ் n. ஸோ இதெல்லாம் நோட். நீங்கள் ஒரு புக் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புக்கில் ஈச் அண்ட் எவ்ரி பேஜை வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் எடுத்துக்கோங்க. ஏன்னா க்ரியேட்டிவாக கேட்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேருந்து தான் கேட்கறதுக்கான சான்ஸு நமக்கு நிறையா இருக்குது. அதனால் இதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1.3 வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸோடைய எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் மைனர் கண்டுபிடிக்க போகிறோம். மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஸோ ரேங்க் பார்த்தீங்கன்னா 3/3 இருக்கனால டெஃபினெட்லி ரேங்க் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 தான் இருக்கணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்தனால இதுக்கு ரேங்க் 3. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 1.4 பாருங்கள். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஐ திங்க் இதோட ஆர்டர் 3/3. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0ன்னு வந்துருச்சு. 0 வந்துருச்சுன்னா அப்போ இது ரேங்க் வந்து 3ஆக இருக்க முடியாது. அப்போ அடுத்த 2/2 மைனரை நம்ம செக் பண்ண போகிறோம். 2/2 மைனர் வந்து நான் 0வாக இருக்கனால இதுக்கு ரேங்க் 2 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் நம்ம ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் டூ யூ நோ அப்படின்றது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா புக்கை வந்து ஒரு டைம் நீங்கள் ஃபஸ்ட் டைமே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே எல்லா விஷயங்களையும் நம்ம புக்கில் பார்க்க முடியாது. ஸோ இப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைம்லேயே நம்ம இந்த புக்கில் இருக்கக்கூடிய இதுக்கெலாம் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்துங்க. இந்த டூ யூ நோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். A is a square matrix of order 3. If A is a rank of 2, then adjoint of A is rank of 1. நீங்கள் ரேங்க் வந்து ஏக்கு 2னா அதோட அட்ஜாயிண்ட் ஏக்கு 1 கம்மியாக இருக்கும். கரெக்டாப்பா? ஸோ இதுதான் வந்து அவங்க அந்த நோட்டில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் கோத்ரூ பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பாயிண்ட்ஸ். இன்டர்சேஞ்ச் ஆஃப் எனி 2 rows ஆர் காலம்ஸ், நீங்கள் அது சிம்பிள் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஈச் எலிமெண்ட் ஆஃப் ஏ ரோ ஆர் காலம். அப்புறம் அடிஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எனி ரோ த சேம் ஸ்கேலார் மல்டிபிள் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எனி அதர் ரோ. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருக்கனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ். ஈக்குவலண்ட் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவலண்ட் மேட்ரிசஸ் அப்படிங்கும்போது நீங்கள் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது. அந்த மேட்ரிக்ஸ் பேர் ஈக்குவலண்ட் மேட்ரிசஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ். அப்புறம் எக்லன் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எவரி ரோ, அதாவது a matrix A of order m/n is said to be in the echelon form if every row of A which all the entries 0 occurs below every row which has a non-zero entry. The number of zeros before the first non-zero elements in a row is less than the number of such zeros in the next row. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்லான் ஃபார்ம் அப்படிங்கிறதுல வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு 3 zeros வந்துருக்கும். ரோ எக்லான் ஃபார்ம் அப்படின்னாலே இங்கே இந்த 3 0 இங்கே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்குலர் ஃபார்மில் இருக்கும். மேலே இருக்க 0 கம்மியாக இருக்கும், கீழே இருக்க ஜீரோஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் வரணுங்கிறத அவங்க கொடுத்துருக்க டெஃபினேஷன். அதில் நோட் பாருங்கள். A row having at least one non-zero element is called a non-zero row. Non-zero rowங்கிறது மினிமம் ஒரு ரோவாவது நான்-ஜீரோ ரோவாக இருக்கணும். அதாவது நம்பர்ஸ் இருந்திருக்கணும். அப்போ தான் அதை வந்து நான்-ஜீரோ ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் 1.17 வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் பார்த்திங்கன்னா 3/4.
ஸோ ஆர்டர் 3/4 கொடுத்துருக்கனால இதுக்கு டெஃபினெட்லி ரேங்க் வந்து லெஸ் than or equal to 3 தான் இருக்கும் அப்படின்னுட்டு நம்ம இங்கே எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவ்வளோ நாள் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், நமக்கு டைம் ஆகிடும். ஸோ அப்போ இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸுங்கிறது அப் டு எக்ஸாம்பிள் 1.8 வரைக்கும் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. அது ரிலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு எக்ஸசைஸ்லேயே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். அதில் வந்து சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். 2 வேரியபிள்ஸ்னால் என்ன, 3 வேரியபிள்ஸ்னால் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது 2 வேரியபிள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்ட்ரைட் லைன் தான். நீங்கள் L1 L2ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 ஸ்ட்ரைட் லைன். அந்த 2 ஸ்ட்ரைட் லைன் வந்து எப்படி இருக்குது, இன்டர்செக்ட் ஆகுதா, பேரலாக இருக்குதா. உங்களுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா நோ சொல்யூஷன் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதே கீழே பாருங்கள், உங்களுக்கு 2 லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் பண்ணால் யூனி சொல்யூஷன். கோயின்சைட் ஆகுது, L1 L2 ரெண்டுமே ஒரே லைன் மேலே இருக்குன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 வேரியபிள்ஸ் அப்படின்னு சொன்னாலே இது எல்லாமே பிளேன்ஸ். எல்லோ, ரெட்டு, க்ரீன், ப்ளூ கொடுத்துருக்காங்க. அது யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா 3 பிளேன்ஸும் ஒன்று பர்பெண்டிகுலராக இன்டர்செக்ட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகிருக்கும், பட் சொல்யூஷன்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா பேரலாக இருக்கும் 3மே. அப்போ நோ சொல்யூஷன். இதுதான் வந்து நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுல. இந்த இதில் வந்து உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி செக் பண்ணோம் அப்படிங்கிறதுல இந்த டெஸ்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோ ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ரோ ஆஃப் ஏல வந்து இங்கே ரோ ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ அப்படின்னா த சிஸ்டம் இஸ் ஒன்லி கன்சிஸ்டன்ட். அது வந்து கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறதா சொல்யூஷன் இருக்கிறதுக்கு பேர் கன்சிஸ்டன்ட். அதாவது மேபி யூனிக் சொல்யூஷனாக இருக்கலாம், ஆர் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனாகவும் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து 1 மார்க்லேயே உங்களுக்கு இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஸோ இந்த செகண்டு, தேர்ட், ஃபோர்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோ ஆஃப் ஏபியும் ரோ ஆஃப் ஏவும் ஈக்குவல் டு என்ன இருந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன், லெஸ் தென் என்ன இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், நாட் ஈக்குவல் அப்படின்னா நோ சொல்யூஷன். ஸோ இந்த 3 கேட்டகரிக்கு தான் உங்களுக்கு 3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் 1.9, 1.10, 1.11, 11. இது யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் யாரெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் 1.22லேருந்து உங்களுக்கு 3 வேரியபிள்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் வந்துடும். 1.12, 1.13 அண்ட் 1.14. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த எக்லன் ஃபார்ம் வச்சுட்டு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வச்சு செக் பண்ணி நம்ம சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த 1.15, ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க, கான்ஸ்டன்ட் கே அப்படின்லாம் வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப கவனமாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேன்னு இருக்கும் இதுக்கப்புறம். ஸோ இது கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1.17 அண்ட் 1.8 இதெல்லாமே வந்து ஒரே பேசிக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ எக்ஸசைஸ் 1.1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ப்ராப்ளம்ஸு, அப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரேங்க் கண்டுபிடிக்கிறது, அண்ட் சால்விங் த ஃபாலோயிங்ஸ் 3, 4, 5 இதெல்லாமே வந்து நீங்கள் யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன் இந்த மாதிரி கேட்டகரிஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அது எக்ஸாம்பிளாக ரெஃபர் பண்ணிக்கலாம். 2/2 உங்களுக்கு 2 வேரியபிள்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸசைஸில் கிடையாது. ஸோ 6 இம்பார்ட்டன்ட், 7, 8 இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து உங்களுக்கு ரேங்க் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூலில் வந்து யூனிக் சொல்யூஷன் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த யூனிக் சொல்யூஷனில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு உங்களுக்கு டெல்டானா என்ன, இந்த பேஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும். இதுதான் வந்து கிராமர்ஸ் ரூலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த கிராமர்ஸ் ரூலை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடு வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். டெல்டானா என்ன, டெல்டா எக்ஸ்னா என்ன, டெல்டா ஒய்னா என்ன, ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா. எக்ஸோட கோஃபிஷியன், ஒய்யோட கோஃபிஷியன்ஸ்லாம் எழுதுறது தான் இந்த டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா. அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம தேர்டுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 3/3 மேட்ரிசஸ் இருக்கு இல்லையா, 3/3க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கும். ஸோ இது வந்து கிராமர்ஸ் ரூல் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரீவியஸாக ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் 1.19, 1.20, 1.21
இதெல்லாம் வந்து கிராமர்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய 2 வேரியபிள் ப்ராப்ளம்ஸ். எக்ஸாம்பிள் 1.22, 1.23, 24 அண்ட் அது வரைக்கும் கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கிராமர்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸசைஸ் 1.2லையும் உங்களுக்கு கிராமர்ஸ் யூஸ் பண்ணிக்கூடிய சால்வ் பண்ண போகிற ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு 6 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்னேன், ரொம்ப ஈஸியானது ப்ளஸ் இம்பார்ட்டண்டானதும் கூட. அதில் 1 ஸ்டேஜ் மல்டி ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது. 1 ஸ்டேஜ்னால் ஒரு டைம் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். மல்டி ஸ்டேஜ்னால் அது செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்படின்னு கொண்டு போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸோடைய டெஃபினேஷன் உங்களுக்கு இங்கே இருக்குது. டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத அதை கோத்ரூ பண்ணிக்கிங்க. எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இதோட ஒரு சாப்டர் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இமீடியட்லி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய 1 மார்க் ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாமே ஏற்கனவே எழுதுனதாக தான் இருந்திருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிடுங்க ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் இன்டெக்ரல் கால்குலஸ் 1. ஸோ இன்டெக்ரல் கால்குலஸ் 1 அப்படிங்கிறது கொஞ்சம் வாஸ்ட் ஏரியா தான், ஏன்னா நிறையா இருக்குது. நீங்கள் புதுசாக வந்து இன்டெகிரேஷனை வந்து லாஸ்ட் பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா பியூர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இயரில் கொஞ்சம் பேசிக் இன்டெகிரேஷன்லாம் கொடுத்துட்டு செகண்ட் இயரில் வந்து அட்வான்ஸ்டாக கொடுப்பாங்க. பட் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. பேசிக்ல 11th பொறுத்த வரைக்கும் டிஃபரன்சியேஷன் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 12th இன்டெகிரேஷன் தான் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்தியன் இன்டெகிரேஷனே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து பேசிக்லேருந்து வரணும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபார்முலா தெரியாமல் இன்டெகிரேஷனை நீங்கள் மூவ் பண்ணவே முடியாது. அது ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த இன்டெகிரேஷன் இஸ் வெரி சிம்பிள். இப்போ ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணணும், கோத்ரூ பண்ணணும். ஒரு இன்டெகிரேஷன் சாப்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபார்முலாவை ஃபுல்லாக பார்த்துட்டு தான் போகணும். அது உங்களுக்கு ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5, டைப் 7 வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த டைப் 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இன்டெகிரேஷன் வந்து 2 கேட்டகரியை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இன்டெஃபினைட் இன்டெகிரல்ஸ், டெஃபினைட் இன்டெகிரல்ஸ். இன்டெஃபினைட் இன்டெகிரல்னா இன்டெகிரல் இருக்கும், லிமிட்ஸ் இருக்காது, அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இருக்காது. டெஃபினைட் இன்டெகிரல் அப்படிங்கிறதுல லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இருக்கும். ஸோ 2 கேட்டகரி தான். நீங்க இன்டெஃபினைட் இன்டெகிரல்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 2.1 இருந்து 2.7 வரைக்கும், டெஃபினைட் இன்டெகிரல்ல எக்ஸசைஸ் 2.8 இருந்து 2.11 வரைக்கும். ஸோ அப்போ 2 கேட்டகரியை ஸ்பிளிட் பண்ணிடுங்க. ஒரு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த இன்டெகிரேஷன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் வந்துருங்க. ஃபர்ஸ்ட் அவுட்லைன்ல 2 இன்டெகிரேஷன் பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி பிரிச்சிருங்க. இன்டெஃபினைட் இன்டெகிரல், லிமிட் யூஸ் பண்ணாத ப்ராப்ளம்ஸ். டெஃபினைட் இன்டெகிரல், லிமிட் யூஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுல டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4. அப்போ நம்ம டெப்தா பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்னா டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 4 வரைக்கும் உங்களுக்கு டெஃபினைட் இன்டெகிரல்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ டெஃபினைட் இன்டெகிரல், சாரி இன்டெஃபினைட் இன்டெகிரல். அந்த இன்டெஃபினைட் இன்டெகிரல்குள்ள நம்ம உள்ள போகும்போது என்ன வரும்னா மெத்தட்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷன்ஸ். நீங்க புக்கை வந்து பேஜ் பை பேஜ் நீங்க பண்ணுங்க. ஏன்னா ஃபார்முலா தெரியணும் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். நீங்க செகண்ட் இயர்ல ப்ரிப்பேர் பண்ண போகும்போது ஒரு பேப்பர்ல எடுத்து வச்சுக்கணும் சைடு. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி 1, ப்ராப்பர்ட்டி 2. அதை வந்து அங்க எழுதி அதோட மீனிங்கோட அது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். புரியல அப்படின்னு சொன்னா நீங்க எனக்கு ஃபோன் நம்பர் தெரியும், நீங்க கால் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அந்த முதல் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் டைப் 1ல 2 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அந்த 2 ஃபார்முலாவை அந்த பேப்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து திரும்ப திரும்ப பாருங்க, புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் டைப் 1ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் போயிடுங்க. சரி, இப்போ இன்டகிரேஷன் பை டீகம்போசிஷன். அதுல மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன்ல 4 இருக்கு. இன்டகிரேஷன் பை டீகம்போசிஷன். டீகம்போசிஷன் என்னன்னா பெருசா இருக்கிறத சின்ன சின்னதா உடைக்கிறது இருக்கிறத டீகம்போசிஷன். நீங்க a plus b the whole cube அப்படின்னு ஒரு இன்டகிரேஷன்ல கொடுத்துப்பாங்க. அப்படின்னா அப்படி இன்டகிரேட் பண்றது நமக்கு சிரமமா இருக்கும். அப்போ அதை டீகம்போஸ் பண்ணுங்க. a plus b whole cube உடைய ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா அத 4 டேர்ம்ஸ் நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை இன்டகிரேட் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ இன்டகிரேஷன் பை டீகம்போசிஷன் அப்படிங்கிறது டைப் 1 வந்து டைப் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த கேட்டகரியில தான் வந்து. அண்ட் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா UDV மெத்தட் சொல்லுவோம். UDV is
equal to UV minus VDU. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நிறைய இருக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். நீங்க ரொம்ப நமக்கு அட்வான்ஸ்டா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். என்ன நீங்க ஹையர் ஸ்டடீஸ்லாம் போகும்போது இதுதான் உங்களுக்கு நிறைய தேவைப்படும். இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் சப்ஸ்டிடியூஷன், ஏன்னா நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் பண்ணாதான் அது ஈஸியா கன்வெர்ட் ஆகும். அதனால மெத்தட் ஆஃப் இன்டகிரேஷன் பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். சக்சசிவ் ரிடக்ஷன்ங்கிறது இதே இதுல இந்த யூடிவிலே உங்களுக்கு பெர்னோலி அப்படின்னு இருக்கும். பெர்னோலி ஃபார்முலா யூஸ் பண்ணி திரும்ப நீங்க இன்டகிரேட் பண்ணணும். சக்சசிவ் இன்டகிரேஷன்ங்கிறது ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்டகிரேட் பண்ணிட்டே போறதுனா சக்சசிவ் இன்டகிரேஷன் சொல்லிருக்கோம். ஸோ இந்த மெத்தட்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எக்ஸைஸ் 2.1 ல 2.7 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் டெஃபினைட் இன்டகிரல் அப்படின்னு வந்தோம்னா எக்ஸைஸ் 2.8 ல 2.11 இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்க எப்பவுமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸசைஸ் இன்டெஃபினைட் இன்டகிரல் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தென் யூ கோ டு டெஃபினைட் இன்டெஃபினைட். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நீங்க இன்டகிரேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ரைட்? இதெல்லாம் இருக்கும். பட் இதோட நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு மாடலும் வந்துட்டே இருக்கும். பட் இங்க அப்படி கிடையாது. 2.8 ல 2.11 வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி போடக்கூடிய ப்ராப்ளம்ஸ். காமா ஃபங்க்ஷன், காமா இன்டகிரேஷன். ஸோ அதனால தான் இந்த இதில் எல்லாமே ஃபார்முலாவும் வந்துடும். ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அந்த செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா லிமிட் எக்ஸசைஸ், லாஸ்ட் எக்ஸசைஸ். பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல டெஃபினட்டா ஒரு ப்ராப்ளம் அதுல இருந்து கேட்பாங்க. நீங்க ஹாஃப் இயர் எக்ஸாமினேஷனுக்கும் அந்த ப்ராப்ளம்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா எப்பவுமே இது வந்து நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கனாலும் இந்த லிமிட்டட் சம் வந்து இம்பார்ட்டன்ட். நீங்க ரிப்பீட்டடா அது வந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. நீங்க அதுல இருந்து ஒரு 5 மார்க் வரதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ இது வந்து இன்டகிரேஷன் பொறுத்த வரைக்கும் இன்டகிரல் கால்குலஸ் 1 அப்படிங்கிறதுல ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அதாவது அவுட்லைன். எப்பவுமே அவுட்லைன் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் உள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம உள்ள சாப்டருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் அடுத்த சாப்டருக்கு நம்ம போயிடலாம். சாப்டர் 2 இன்டகிரல் கால்குலஸ். இன்டகிரல் கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இன்டெஃபினைட் இன்டகிரல், டெஃபினைட் இன்டகிரல். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டெஃபினைட் இன்டகிரல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டெஃபினைட் இன்டகிரல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிமிட்டை யூஸ் பண்ணாத ப்ராப்ளம்ஸ் இன்டெஃபினைட் இன்டகிரல்ஸ். ஸோ டெஃபினிஷன் 2.2 அதில் 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டகிரல் கால்குலஸ் இருக்கு பாருங்கள். அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு இன்டகிரேட் பண்ணலாம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் 2 இன்டகிரேஷன் வந்து அடிஷனில் இருந்தாலோ இல்லை சப்ராக்ஷனில் இருந்தாலோ நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் அ மெத்தட். அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷனில் 4 டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்டகிரேஷன் பொறுத்த வரைக்கும் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே டூ யூ நோ அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டை. அதில் டினோட்ஸ் அ ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் ஹேவிங் த பேரலல் டேஞ்சன்ஸ் அட் x = k. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ டைப் 1 அப்படிங்கிறது டைப் 1 பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்முலா தான். ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த x power n dx வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலுங்கும் போது ஒவ்வொரு தடையும் நம்ம ஃபார்முலாவை ரெஃபர் பண்ணி போட்டுருப்போம். பட் பின்னால் போகும்போது அது எல்லாமே நம்ம நேராக போட்டிருப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு x power n அப்படிங்கிறது x power n+1/n+1. ax + b power n நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சம்திங் அப்படின்னு வச்சுக்கோங்க. சம்திங் பவர் n அப்படின்னு என்ன ஆகும்? சம்திங் பவர் n+1/n+1. அதுக்கப்புறம் இந்த சம்திங்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இன்டகிரேஷன் கிடையாது, டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ ax அப்படிங்கிறதுக்கு a கீழே வரணும். அதாவது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நீங்கள் கீழே எழுத வேண்டியது இருக்கும். ஸோ அதுதான் இந்த 2 ஃபார்முலாவில். அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 2.1 பார்த்தீங்கன்னா √x இருக்குது. √x வந்து x power 1/2 எழுதலாம். ஸோ எல்லா டேர்ம்லேயும் வந்து நம்ம இந்த √x-ஆல் அதாவது x power 1/2 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் வந்து கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டகிரேட் பண்ண ரெடி ஆயிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய இருக்குது. எக்ஸாம்பிள் 2.2 பவரில் 1/2 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்ஸாம்பிள் 2.3 பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸை நியூமரேட்டர் கொண்டு போயிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் 2.4 இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு a + b² ஃபார்மேட்டில் இருக்குது. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு
கீழே டினாமினேட்டரில் இருக்கிறதெல்லாம் ப்ராப்பராக கொண்டு வந்துட்டு நீங்கள் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2.4 2.5 வந்து மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். 2.6 வந்து டினாமினேட்டரில் x - 3 இருக்கனால நியூமரேட்டரில் நீங்கள் ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு x - 3ங்கிற டேர்ம் வரும். ஈஸியாக கேன்சல் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2x + 3 டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா √xன்னு வருது. அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்த்துக்கிங்க. ஸோ 2.8 இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள். நீங்கள் கீழே டினாமினேட்டருக்கு வந்து கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்ஜுகேட்டை வந்து நீங்கள் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ 2.8ல் ஸோ அந்த மாதிரி எக்ஸைஸ் ப்ராப்ளமும் இருக்குது. 2.8 2.9 10 ஸோ இது 11 இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் எக்ஸைஸ் ரிலேட்டடாக இருக்குது. அதில் இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 7 8 இதெல்லாம் வந்து என்னென்னா அது டேரெக்டாக நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம் 1 to 6 வரைக்கும். இது வந்து இன்டெரக்டாக இன்டகிரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டைப் 2 பொறுத்த வரைக்கும் 1/x அதாவது log modulus of x 1/a + x ax + b 1/a into log. ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து a வரனால 1/a அப்படின்னு மூலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது எக்ஸாம்பிள் 2.11 இது எல்லாமே 2.9 10 11 12 ஸோ இது ரிலவெண்ட்டாக எல்லாமே வந்து 2.13 பொறுத்த வரைக்கும் பார்சல் ஃப்ராக்ஷன் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருப்பாங்க ரெண்டு பக்கமே 1.13லையும் 1.15லையும் அதே மாதிரி 1.14. ஸோ இது டினாமினேட்டரில் வந்து இந்த மாதிரி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் 2.2ல் வந்து அது ரிலவெண்ட்டான கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதில் ப்ராப்ளம் 8 ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. தென் டைப் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்போன்ஷியல் பவர் ரூல் யூஸ் பண்ணி பார்க்குற ப்ராப்ளம்ஸ். e⁴x இன்டகிரேட் பண்ணி e⁴x தான் வரும். e⁴ax + b இன்டகிரேட் பண்ணி e⁴ax + b பை 1/aன்னு வருது. அதாவது பை ஏன்னு போடணும், அது 1/aன்னு போட்டிருக்காங்க. a⁴x வந்து a⁴x by log a a⁴mx + n அப்படின்னா 1/m into log a. ஸோ இதெல்லாம் ஃபார்முலா தெரிஞ்சுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இது ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த இதில் வந்து எக்ஸைஸ் 2.3ல் உங்களுக்கு எக்ஸ்போன்ஷியல் ரிலேட்டடான கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. டைப் 4 பொறுத்த வரைக்கும் சைனு காசு சீக்கன்னு கொசிக்கன் இது ரிலவெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி போடக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். இதில் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா நம்ம அங்கங்கே யூஸ் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். இந்த cos 2x அப்படின்னா 1 - 2 sin square x sin square xனா 1/2 1 - cos 2x. ஸோ இது வந்து சில நேரத்தில் நம்ம அங்கே ஏன்னா இன்டகிரேட் பண்ணும்போது sin ஸ்கொயரு cos கியூபு இதுக்கெலாம் வந்து நம்ம நேரடியான ஃபார்முலா கிடையாதனால இந்த ஐடென்டிட்டிஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இந்த இது பார்த்துங்க. இது ரெலவெண்ட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஓரியன்டாக இருக்கிறது 2.4ல் வந்துடும். ஸோ லாஸ்ட் என்ன சொன்னேன்னா அப்படின்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். இந்த டைப் 5 இருக்குது பாருங்கள். டைப் 5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு ஃபார்முலா இந்த பேஜில் வந்து ஃபார்முலா டெரிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் தெரியும். இந்த ஃபார்முலா இல்லாமல் அவன் இன்ஜினியரிங் முடிக்கவே முடியாது. ஸோ அது மாதிரி வருது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2.25 இது வந்து சிம்பிள் பேசிக் சம். x⁴xஐ இன்டகிரேட் பண்ணால் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, uv அப்படிங்கிற ரூலை பண்ணும்போது உங்களுக்கு ஐலேட் அப்படின்னு ஒரு இது ரூல் ஞாபகம் வரணும். ஐலேட் LATE இது எதுக்காகன்னா uv செலக்ட் பண்ணும்போது எதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். முதல் எப்போவுமே இன்வர்ஷன் ஃபங்க்ஷன், லாகரமிக் ஃபங்க்ஷன், அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், எக்ஸ்போன்ஷியல் ஃபங்க்ஷன். அதாவது இன்வர்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்னா இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இது மாதிரி வர்றது தான் முதல் யூக்கு செலக்ட் பண்ணணும். எல்லுங்கிறது லாகர்தமிக் லாக் யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் லாகர்தமிக் ஃபங்க்ஷன். ஏங்கிறது அல்ஜிப்ரிக்னா ax + b அப்படி போடுவோம் இல்லையா, ax + b இந்த மாதிரி வர்றது அல்ஜிப்ரிக். டீனா ட்ரிக்னாமெட்ரிக் சைனு காசு டேன். ஈனா எக்ஸ்போன்ஷியல் e⁴ax அப்படின்னு வந்துடும். ஸோ இதிலெல்லாம் வந்து ஆர்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது அல்ஜிப்ரிக், e⁴x எக்ஸ்போன்ஷியல். அப்போ யூங்கிறத நீங்கள் எக்ஸாகவும் டிவிங்கிறத e⁴xாகவும் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேசிக்காக
இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சாலே எல்லா சம்மையும் நம்ம ஈஸியாக போட முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸ் கியூப் இ பவர் எக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து யூபி மெத்தடில் 2 டேர்ம் வந்து ப்ராடக்ட்டில் இருந்துச்சுனாலே யூபியில் தான் போடணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது எக்ஸசைஸ் 2.5ல் பாருங்கள் ஒன்லி 6 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. அதனால் இந்த எக்ஸசைஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 2.5 வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த மாடலில் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்த மாடல். ஸோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த 2.35 2.37 3.8 இதெல்லாம் வந்து ஃபார்முலா முன்னாலே கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டைப் 6. இந்த டைப் 6ல் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தான் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். இதில் சில ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அந்த இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அது ரிலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து 2.6ம் உங்களுக்கு 2.6 2.7 இந்த 7 இருக்கு பாருங்கள். எக்ஸைஸ் 7 பொறுத்த வரைக்கும் அந்த டைப் 7 பொறுத்த வரைக்கும் இந்த கீழே கொடுத்துருக்க ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எப்போவுமே இந்த நிறைய முன்னால் இருக்கிறதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப்ஸாக இருந்தால் கூட இந்த 7 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் எல்லா சம்ஸுமே வரும். எத்தனை ஃபார்முலா இருக்குது அப்படின்னா 6. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபார்முலா தான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த 7th மாடல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாவை வச்சு எல்லா சம்ஸையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 6 ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் பார்த்தோன்னே ஃபார்முலா இது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். மற்ற சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும் வேறு மாடலில். பட் இது வந்து உங்களுக்கு ஃபார்முலாவே அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கனால இது உங்களுக்கு ஈஸியாக போடக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால் எப்போவுமே என்னென்னா இன்டகிரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா நீங்கள் டைப் 1 டைப் 2 இந்த 2 மட்டும் முதல்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைப் 7க்கு வந்துடுங்க. டைப் 7 அப்புறம் பின்னால் இருக்கிறது எல்லாம் பாருங்க. ஏன்னா குட்டி குட்டி எக்ஸசைஸ் 7 8 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன எக்ஸசைஸாக வந்துடும். ஸோ அதனால் அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த 2.7க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ் வந்துடும். சரிப்பா, டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், இந்த டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ் வந்துடும். டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ் வந்து லிமிட் யூஸ் பண்ணி போடக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அதில் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் அப்படின்னு சொல்லுவோம். தியரம் 1 தியரம் 2 இது வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி லிமிட் அப்ளை பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மெத்தட்ஸ் தான் இந்த கால்குலஸ் தியரம் வந்து 1 2 நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதில் எக்ஸாம்பிள் 2.56 அது பார்த்திங்கன்னா தெரியும். இதை இன்டகிரேட் பண்ணணும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்படின்னா சாதாரணமான இன்டகிரேஷன் தான். ஸோ இன்டகிரேஷன் வந்து இங்கே முடிஞ்சிருது. இன்டகிரேஷன் வந்து எக்ஸ் கியூப்க்கு வந்து x பவர் 4/4, 7x² வந்து 7x³/3, 5x²/2. இப்போ அப்பர் லிமிட் 1 லோயர் லிமிட் 0. மொதல் அப்பர் லிமிட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும் எக்ஸுக்கு பதிலாக. அதுக்கப்புறம் லோயர் லிமிட் 0 போடுங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸில் கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லிமிட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் 2.59 பாருங்கள். வெறும் sin x dx. sin x இன்டெகிரேட் பண்ணால் -cos x. அப்போ அப்பர் லிமிட் π/3 லோயர் லிமிட் π/6. எக்ஸுக்கு பதிலாக π/3 π/6 போட்டு இந்த டேபிள் வேல்யூ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த டேபிளை தெரியலனா ஒரு டைம் நீங்கள் அதை எழுதி வச்சுங்க. sin 0 ஞாபகம் இருக்கா, sin 0, அப்புறம் காசு, tan 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி. ஸோ இதெல்லாம் இருக்கிற ஒரு டேபிளை வந்து உங்களுக்கு ஏற்கனவே எழுதி போட்டு டீச் பண்ணும்போது ஸோ அதை வந்து மறுபடியும் ஒரு டைம் ரீகால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸசைஸில் கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த டெஃபினைட் இன்டெக்ரல் பொறுத்த வரைக்கும் லிமிட்ஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். அதுலேயே உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட் எல்லாமே இதிலே சேர்ந்தே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டெஃபினைட் இன்டெக்ரலில் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே சிம்பிளாக நான் நோட்டில் எழுதி போட்டிருப்பேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சால்வ் பார்த்து இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸோடைய ப்ரூஃப்லாம் நமக்கு தேவையில்லை. ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் தான். அதில் அது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அதாவது ஒரே லிமிட் வந்து
அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டாக வரக்கூடியது நெகட்டிவ் பாசிட்டிவாக இருக்கும். இப்படி வந்து ஆடா ஈவனான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஆடா ஈவனா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ இதுவும் அப்படி தான், ஆடா ஈவனா. ஆட் நம்பராக இருந்தால் ஆன்சர் உங்களுக்கு 0 ஆகிடும். ஈவனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த இதை பார்த்துருங்க. இதில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸாம்பிள் 2.78. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இந்த மாடலில் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம், ஆன்சரும் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் மேத்தமெட்டிக்ஸ்லையும் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸு அவங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2.79. ஸோ இது ரெலவெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 6 ப்ராப்ளம்ஸ் இருக்குது எக்ஸசைஸ் 2.9ல். இது நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காமா இன்டெக்ரல். ஸோ காமா இன்டெக்ரல் அப்படிங்கிறது வந்து ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இங்கே இருக்கு பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபார்முலா 0 to infinity x power n e power minus ax dx is equal to n factorial by a power n plus 1. ஸோ இது ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நல்லா கோத்ரூ பண்ணி வச்சுங்க. இந்த 3rd 4th gamma n plus 1 equal to n factorial, gamma 1/2 equal to √5. இதெல்லாம் குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸு. இந்த எக்ஸாம்பிள் 2.80 அண்ட் இந்த எக்ஸசைஸ் 2.10. எப்போவுமே என்ன பண்ணணும், இந்த 2. பின்னாலேருந்து பார்த்துக்கணும். 2.10 குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ், ஒரு 4 சம் 5 சம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் முதல் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய இருக்கிறதுக்கு போயிடுது. அப்புறம் லிமிட் சம் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த லிமிட் இன்டகிரேஷன் ஆஃப் இன்டெக்ரல் ஆஸ் அ லிமிட் ஆஃப் ஏ சம் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ப்ராப்ளம்ஸில் போய் பாருங்கள். இந்த ப்ராப்ளம் ஒவ்வொன்றையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா 5 மார்க்கில் இதில் தான் கேட்குறதுக்கான சான்ஸு நிறையா இருக்குது. ஸோ எக்ஸசைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 சம்ஸ் தான் இருக்குது. எக்ஸாம்பிளும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இதை முடித்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் ப்ராப்ளம்ஸையும் அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வந்துடுங்க. ஒரு சாப்டர் முடிஞ்சால் 1 மார்க் பார்த்துக்கோங்க. இதில் மிஸ்சலேனியஸ் நீங்கள் எதாவது டவுட்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும். சம்மரியை கோத்ரூ பண்ணாலே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா ஐடியாவும் கிடச்சிடும். உங்களுக்கு ஃபார்முலா என்னென்ன யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா, ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, கடைசி எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லா வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னோடய சஜஷன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு 5-6 எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முன்னாலது ஒரு 2 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்த எக்ஸாமினேஷனில் இடையில இருக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ண முடியாதுங்கிறனால இதை கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் செகண்ட் யூனிட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த யூனிட் எப்படிங்கிறத பார்க்கலாம். Unit 3, Integral Calculus 2. So Integral Calculus 2 பொறுத்த வரைக்கும் ரெண்டே கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஏரியா ஆஃப் ரீஜன் பவுண்டட் பை த கர்வ்ஸ். Another one, application of integration in economics and commerce. ஏன்னா நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கிறனால இந்த இன்டெகிரேஷன் வந்து எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ரீஜன் பவுண்டட் பை த கர்வ்ஸ். அது வந்து ஃபுல்லி எக்ஸசைஸ் 3.1ல் உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஃபார்முலா சிம்பிளாக ஒரு ஃபார்முலா இருக்குங்க. ஏரியா ஃபைண்ட் பண்ணுறது A equal to integral y dx, A to B y dx. இப்போ கர்வ் வந்து y அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x y is equal to 2x plus 1 அப்படிங்கிற லைனு, x equal to 2, x equal to 3. இதுக்குள்ள பவுண்டாக ஏரியா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ லைனில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் வந்து லிமிட் எக்ஸில் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் y equal சம்திங் மாற்றணும். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் செகண்ட் ஸ்டெப் இதுக்கு டயக்ராம் போடணும். லைனை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் போடணும் அப்படின்னா எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா y 1 வரும். அப்போ 0 காமா பண்ணணும். yக்கு 0 போட்டிங்கன்னா -1/2 வரும் x. அப்போ -1/2 காமா இதை நீங்கள் மார்க் பண்ணணும். -1/2,0 இங்கே இருக்கும் அண்ட் 0,1 இங்கே வரும். ஸோ இந்த லைன் இந்த ஸ்ட்ரைட்லினோடைய லைன் வந்து இதுதான். ஸோ லைனுக்கு ஒரு டயக்ராம் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணால் ஈஸியாக டயக்ராம் போடலாம். அப்புறம் லிமிட் என்ன, x equal to 1 to இந்த லைன், x equal to 3னா இந்த லைன். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா தான் y dx. இந்த y ஓட வேல்யூ 2x plus 1 இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி அப்பர் லிமிட், ஏன்னா இங்கே லோயர் லிமிட் வந்து இந்த ப்ராப்ளம் போய் லோயர் லிமிட் இஸ் 2, அப்பர் லிமிட் இஸ் 3. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இந்த மாடல் தான் இருக்கும். இது எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுனால இங்கே y வரும். இதே டயக்ராம் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா இங்கே -y dx அப்படின்னு வரும். அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்கன்னா
left to the y-axis, right to the y-axis. இது வந்து லிமிட் xல இருக்கு. இன்னொரு லிமிட் y-ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே ப்ராப்ளம் y is equal to 3, y is equal to d அப்படின்னு சொன்னா அது ஃபார்முலா மாறும். இங்க வந்து x dy, ரைட் சைடு வந்து x dy. அதே டயக்ராம் லெஃப்ட் சைடு வந்துனா -x dy. சோ அதெல்லாம் உங்களுக்கு நடந்தது சொல்லிருக்கோம். சோ அந்த கேட்டகரிஸ்ல இந்த நாலு ஃபார்முலா ஏதோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றோம். லைன்ஸ், பாராபோலாஸ், சர்க்கிள். சர்க்கிள் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் தான் இருக்கு. அது இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் இருக்கு ப்ராப்ளம்ஸ். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாமே பாராபோலா தான் இருக்கும். அந்த பாராபோலாஸ் வந்து ரைட் சைடு ஓபன் ரைட்வர்ட், அப்வர்ட், டவுன்வர்ட், அதுல இருந்து இருக்கக்கூடிய ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றது. இது பாத்தீங்கன்னா மொத்தமே உங்களுக்கு எக்ஸஸ் ஒரு 8 ப்ராப்ளம்ஸ் 5-6 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அப்புறம் எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ இது வந்து இந்த யூனிட்டை பொறுத்தவரை என்ன ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் இதுல கொஸ்டின் கேட்கலாம், இல்லைன்னா செகண்ட் பார்ட் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ லைன், பாராபோலா, சர்க்கிள் இதுக்குள்ள தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஸோ அந்த வந்து நீங்க நடப்பாங்க. ஏன்னா ஒரு எக்ஸசைஸ் இந்த கான்செப்ட் எதுல இருக்குன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் டயக்ராம். நீங்க டயக்ராம் இல்லைன்னா நமக்கு மார்க் குறையும். அதனால டயக்ராம் போட்டுங்க. தென் application of intervention in economics and commerce வந்து இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன். ஏன்னா மார்ஜினல் காஸ்ட், மார்ஜினல் ரெவென்யூ அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே நீங்க டவுன்சைட் படிச்சிருக்கீங்க. ஸோ அதை வந்து டிஃபரன்சியேஷன்ல படிச்சிருக்கீங்க. அதை நீங்க இன்டகிரேட் பண்ணி காஸ்ட் ஃபங்க்ஷன் கொண்டு வருவோம். அதாவது மார்ஜினல் காஸ்ட்ல இருந்து காஸ்ட். அப்போ மார்ஜினல் காஸ்ட்டை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கிடைச்சிடும். ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னா காஸ்ட் டிவைடட் பை எக்ஸ், ரேட் ஆஃப் growth ஆர் சேல். இதுக்கான ஃபார்முலா t = 0 to r f of t dt. ஸோ இதெல்லாம் வந்து மினிமம் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மோஸ்ட்லி காஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஃபங்க்ஷன் r = மார்ஜினல் ரெவென்யூலேருந்து ரெவென்யூ, r = மார்ஜினல் ரெவென்யூ into dx plus c. இன்டகிரேட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆவரேஜ் ரெவென்யூ வந்து ரெவென்யூ பை எக்ஸ். ஸோ இன்வென்ட்ரி பை யூஸ் பண்ணி போகக்கூடிய ப்ராப்ளம்ஸும் 1 or 2 தான் இருக்கும். அப்புறம் அமௌண்ட் ஆஃப் ஆன்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல இருக்கிறது மட்டும் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்க்கு அவ்வளோவா இருக்காது. அண்ட் கன்செப்ஷன் ஆஃப் த நேச்சுரல் சோர்சஸ். இந்த இது பார்த்தீங்கன்னா நான் நடத்திருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தான் நான் நடத்திருப்பேன். ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு அதை கேட்டகரிஸாக பாருங்க. நீங்கள் இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற சம்ஸ் எல்லாம் நான் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த மாடலில் நான் என்ன மாடலில் போட்டிருந்தோம் அதே மாதிரியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் 3.1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 ப்ராப்ளம்ஸ் எக்ஸஸ் 3.2. இந்த 20 ப்ராப்ளம்ஸ் போது ஈஸியான ப்ராப்ளமாக உங்களுக்கு முடிச்சிருங்க. இந்த ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் இருக்கிறது ஒரு 2 or 3 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அது 5 மார்க் ப்ராப்ளம் எது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் 3.3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் முதல் 3.1 கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 3.3 கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இது ஈஸியாக இருக்கிறனால முதல் இந்த ரெண்டையும் முடிச்சுட்டு அப்புறம் 3.2 போகும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் CS = 0 to x0 f of x dx minus x0 p0 அப்படின்னு வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே x0 என்னங்கிறது அந்த ப்ராப்ளமே கொடுத்துருவாங்க. p0 நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் கிடைக்கும். ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா. இதில் x0 p0 ஃபர்ஸ்ட் வந்துடும். இந்த இன்டர்வியூ வேல்யூ பேக் சைடு வந்துடும். ஸோ இது வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி இந்த எக்ஸைஸ் 3.3 இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமுமே வந்து வந்திருக்கும். ஸோ இது வந்து எப்படி வந்து நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத டெப்த்தாக நம்ம புக்கில் நம்ம பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட் சாப்டர் 3 இன்டெக்ரல் கால்குலஸ் 2. ஸோ இந்த ப்ராப்ளம் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு கேட்டகரி தான் சொன்னோம். ஏரியா ஆஃப் ரீஜன் பவுண்டட் பை த கர்வ்ஸ். ஸோ இந்த ஏரியா ஆஃப் ரீஜன் பவுண்டட் பை த கர்வ்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட் அப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் ஃபார்முலாவே நம்ம area of region bounded by the curve y is equal to f of x between the limits x equal to a x equal to b lies below the x axis. அப்படி வந்தால் உங்களுக்கு மைனஸ் ஒய் டிஎக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் கொடுத்துருப்பாங்க, மற்றதெல்லாம் நோட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ரீஜன் bounded by the curve y is equal to f of x with x axis and the coordinates x equal to a and x equal to b given by. ஸோ இந்த மாதிரி ஏரியா வந்து நமக்கு எக்ஸ் எபோவ் த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா இது பார்த்திங்கன்னா எபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ வந்து ஃபார்முலா ஏ டு பி ஒய் டிஎக்ஸ். இதுவே பிலோ வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த நோட்டில் கொடுத்துருக்கு. பிலோவாக இருந்தால்
நமக்கு வந்து மைனஸ் ஒய் டிஎக்ஸ் அப்படின்னு வந்துடும். இதே வந்து லெஃப்ட் டு த எக்ஸ் ஆக்சிஸ் ரைட் டு த எக்ஸ் ஆக்சிஸ் லெஃப்ட் டு த ஒய் ஆக்சிஸ் ரைட் டு த ஒய் ஆக்சிஸ்ன்னு இருக்கும். இது வந்து ரைட் டு த ஒய் ஆக்சிஸ் ஏரியா பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ் ரைட் சைடில் இருக்கும்போது எக்ஸ்டி ஒய் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்த கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதில் the area bounded by the curve x equal to f of x between the limits y is equal to c and y is equal to d with y axis, and area lies to left to y axis na minus x dy. So இந்த 4 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அப்புறம் ஏரியா பிட்வீன் த டூ கர்வ்ஸ் பார்த்திங்கன்னா a is equal to a to b f of x minus g of x அப்படிங்கிற ஃபார்முலா. எது வந்து நம்மளோட ரெக்கார்ட் ஏரியாவில் மேலே இருக்கோ அது ஃபஸ்ட்டு வரணும், எது கீழே இருக்கோ அது செகண்டாக இருந்திருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 3.1 வந்து ஸ்ட்ரைட் லைன். ஏற்கனவே சொன்ன மாதிரி லைனு, கர்வு, சர்க்கிள். ஸோ லைனில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை த y is equal to 4x plus 3 with x axis between the lines x equal to 1 and x equal to 4. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்னோடனே y is equal to அப்படின்னு மாற்றிக்கணும். ஏன்னா லிமிட் வந்து எக்ஸில் இருக்குது. அப்புறம் டயக்ராம் போடணும். டயக்ராம் போடுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ்க்குனால உங்களுக்கு YDX தான் ஃபார்முலாவாக இருக்கணும், 1 to 4 YDX. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அண்ட் எக்ஸாம்பிள் 3.2 அதே மாதிரி தான் ஸ்ட்ரைட் லைன் இது. ஆனால் பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து ஒய்யில் இருக்கனால உங்களுக்கு ரைட் டு த ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும். அடுத்த ப்ராப்ளம் உங்களுக்கு பேரபோலா வந்து ஓப்பன் டவுன்வர்டாக இருக்குது, உங்களுக்கு ரைட் சைடில் மட்டும் இருக்குங்கிறதுனால இது வந்து என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு 0 to லிமிட் பாருங்கள். லிமிட் பார்க்கும்போது எக்ஸாம்பிளாக வந்து x equal to 0 x equal to 2 கொடுத்துருக்கனால y is equal to அப்படின்னு தான் நீங்கள் எழுதணும். இன்டெக்ரல் ydx அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த ydxயில் இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்பாங்க 3.4 ரெண்டு பக்கம் வருது. ஷேடோ பண்ண பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இதை ரெண்டு இன்டெக்ரலாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் -1லேருந்து 0 வரைக்கும் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஆகும், 0லேருந்து 2 வரைக்கும் எக்ஸ் டிஎக்ஸையும் வச்சு நீங்கள் இன்டெகிரேட் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து நீங்கள் பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் வரும், எபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் வரும் 3.5 பொறுத்த வரைக்கும். அடுத்த 3.6ல் வந்து இந்த மாதிரி மாடுலஸ் கொடுத்தாங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கேட்டகரியாக இருக்கும். அது இங்கே இருக்கு பாருங்கள், +x + 3 -x + 3. ஸோ இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு V ஷேப்பில் வரும். ரெண்டு பக்கம் ஷேர் பண்ணுறோம். லிமிட் வேறு -6லேருந்து 3 வரைக்கும் -x + 3 பவுண்ட்ரி ஆகும். y is equal to x + 3 வந்து -3லேருந்து 0 வரைக்கும் x + 3 வந்து பவுண்ட்ரி ஆகும் வச்சுட்டு நீங்கள் இங்கே ப்ராப்ளம் ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருப்பாங்க. அண்ட் எக்ஸைஸ் 3.7 அண்ட் 3.8 பொறுத்த வரைக்கும் எக்ஸைஸ் 3.8 பார்த்திங்கன்னா சர்க்கிள். உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, சர்க்கிள் ரிலேட்டடான கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 3.7ல். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 3.8 3.7ல் வந்து πa² வந்துருக்கு. 3.8 வந்து பேரபோலா. y² = 16x அப்படின்னு வந்தாலே அது பேரபோலா. ஸோ பேரபோலாங்கிறது ஓப்பன் ரைட்வர்ட். டயக்ராம் போட்டுங்க. x = 4 அப்படிங்கிறது இந்த லைனு. ஸோ அதுக்குள்ளே இருக்க ஏரியா வேணும். நம்ம யூஸ்வலாக இன்டெகிரேட் பண்ணோம்னா மேலே இருக்கிறது மட்டும் தான் கிடைக்கும், கீழே இருக்கிறது கிடைக்காது. அதனால் பார்த்திங்கன்னா முன்னால் 2 டைம்ஸ்ன்னு போட்டுக்கணும். இந்த சமுக்கு 2 டைம்ஸ்ன்னு போட்டு நம்ம இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து நீங்கள் பார்த்துருங்க. எக்ஸைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.1ல் ஒரு 6-7 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது எல்லாமே லைன்ஸு, கர்வ்ஸு, பேரபோலா. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பேரபோலா ரிலேட்டடாக தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸுமே இருக்கும். இதுதான் வந்து 3.1ல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு. உங்களுக்கு 3.2 வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ். அது உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, காஸ்ட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன், ஃபார்முலா C = ∫MC dx + k அப்படின்னு வந்துடும். அது ரெலவெண்ட்டாக ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து CX, அதாவது ஆவரேஜ் காஸ்ட் = C/x. எக்ஸாம்பிள் 3.9 the marginal cost function of manufacturing X's is 6 + 10x - 6x square. The cost of producing a pair of shoes is 12. Find the total and average cost அப்படின்னு இருக்கு. given என்னது மார்ஜினல் காஸ்ட் கொடுத்துட்டாங்க 6 + 10x - 6x square. அதை நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கான்ஸ்டன்ட் k ஆட் பண்ணி வந்துடும். இப்போ x = 2 அப்படிங்கிறது எதுக்கு, இந்த பேர் அப்படின்னாலே 2ன்னு அர்த்தம். அப்போ x = 2ஆக இருக்கும்போது y-ஓட வேல்யூ 12ன்னு அர்த்தம். x = 2ஆக இருக்கும்போது இங்கே y-ஓட வேல்யூ 12.
இந்த x = 2ஐயும் c = 12ஐயும் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு k-யோட வேல்யூ ஈஸியாக கிடச்சிடும். ஸோ k-யோட வேல்யூ -4 அதை அப்ளை பண்ணிவிடுங்க. அதை x-ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆவரேஜ் காஸ்ட் வந்துடும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் இது. ஸோ இதே மாடலில் தான் என்ன செய்யறோம்னா எக்ஸாம்பிள் 3.10 நீங்கள் மார்ஜினல் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் 15 யூனிட்டுக்கு 215 கொடுத்தாச்சு. ஸோ மார்ஜினல் காஸ்ட் அதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் 250 அப்படின்னு அவங்களே கொடுத்தாச்சு. அதனால் 250 கேக்கு நீங்கள் 250 அப்படின்னு டேரெக்டாகவே போட்டுக்கலாம். when x = 15 இருக்கும்போது காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 15 போட்டிங்கன்னா 3125 வரும். ஸோ எக்ஸாம்பிள் 3.11 மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சியோட வேல்யூ வேணும். அப்புறம் C of 0 100 அப்படிங்கும்போது சியோட வேல்யூ. அப்புறம் ஃபைண்ட் த ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் பேசிக்காக உங்களுக்கு ஆவரேஜ் காஸ்ட்டு மார்ஜினல் காஸ்ட் இது ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். இந்த ரேட் ஆஃப் க்ரோத் ஆர் சேல் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடக்கூடிய ப்ராப்ளம்ஸ் 3.12 அண்ட் 3.13 இந்த 2 ப்ராப்ளம் மட்டும்தான். அப்புறம் 3.14 இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம இதில் ரிவிஷனில் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதில் டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க, கேள்வி பண்ணிக்கலாம். இதில் எக்ஸாம்பிள் 3.15 இம்பார்ட்டன்ட். இங்கே ஒன்றுமே இல்லை, ப்ராப்ளம்ஸாக பெருசாக இருக்கும். பட் டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெவன்யூ ஃபங்க்ஷன் ஃப்ரம் மார்ஜினல் ரெவன்யூ. எப்படி காஸ்ட் ஃபங்க்ஷன் மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன்லேருந்து காஸ்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி மார்ஜினல் ரெவன்யூ ஃபங்க்ஷன்லேருந்து ரெவன்யூ ஃபங்க்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். த சேம் ஃபார்முலா. நீங்கள் மார்ஜினல் ரெவன்யூவை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ கிடச்சிரும். அது ஆவரேஜ் ரெவன்யூ அப்படிங்கிறது அல்லது டிமாண்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆவரேஜ் ரெவன்யூ அப்படின்னு போர்டில் எழுதிட்டேன். பட் தட் இஸ் கால்ட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். எக்ஸால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது உங்களுக்கு இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், அதாவது ஏ இது மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்குறது. மார்ஜினல் ரெவன்யூ கொடுத்துட்டு அதோட ஆன்சர் டிமாண்ட் ஃபங்க்ஷன் இதுதான் ப்ரூவ் பண்ணுற மாதிரி சம்ஸ் இது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு நல்லா பார்த்துக்குங்க. 3.17 உங்களுக்கு இன்டகிரேஷன் இதுதான் வந்திருக்கும். ஸோ 3.18 இதெல்லாமே மார்ஜினல் காஸ்ட்டு இது ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த சம்மும் இம்பார்ட்டன்ட். அந்த கொடுத்துருக்காங்களே 3.18 இது 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். என்ன பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனில் 5 மார்க்கில் இது கேட்பாங்க நிறையா. அதனால் அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. தென் இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். எல்லாத்தையும் ரீட் பண்ணி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஆனுவிட்டி, அப்புறம் கன்சப்ஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ். இந்த அமௌண்ட் ஆஃப் ஆனுவிட்டியில் பார்த்திங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான். 3.23 இது மட்டும் நீங்கள் இன்டகிரேட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இன்டகிரேஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்டகிரேஷன். பட் என்னென்னா நீங்கள் ரீட் பண்ணி கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது எந்த செக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஞ்சம் இந்த கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த எலாஸ்டிசிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள், இது மாதிரி எக்ஸாம்பிள் அந்த எக்ஸசைஸ் ரெண்டுலேயுமே இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் இருக்க மாடல் மாதிரியே இருக்கும். அது எந்தெந்த ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் மாடல் அப்படி சொல்லி நடத்திருக்கோம். ஸோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு இந்த இதை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது கன்சியூமர் சர்ப்ளஸும் உங்களுக்கு ஃபார்முலா தான், ஜஸ்ட் ஃபார்முலா. எப்போவுமே என்ன சொன்னால் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் எக்ஸசைஸ், ஃபஸ்ட் எக்ஸசைஸ், அப்புறம் செகண்ட் எக்ஸசைஸ்க்கு போயிடுங்க. இது உங்களுக்கு ப்ராப்ளம் ரொம்ப லென்த்தியாக இருக்காது, ஷார்ட்டாக முடிஞ்சிடும். என்ன இன்டகிரேட் பண்ணால் உடனே ஆன்சர் வர மாதிரி வரும். ஸோ ப்ரொடியூசர் சப்ளை இது பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கம்மி தான். பார்த்தீங்கன்னா ஒரு 11 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் சம்மு, செகண்டு இதெல்லாம் சிம்பிளாக நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த யூனிட்டோட 1 மார்க்கையும் அப்படியே இது முடித்தோடனே இதையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுங்க. ஓகேவாப்பா? ஸோ இப்போ இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன்லாம் ஈஸி, பட் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண சிரமமாக இருக்கும். இப்போ 3 எக்ஸசைஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 எக்ஸசைஸை நல்லா கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் அண்ட் டிகிரி அதுதான் ஃபர்ஸ்ட். ஆர்டர் அண்ட் டிகிரினா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதோடைய மேக்ஸிமம் டிஃபரன்சியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் d2y dx2 plus 3dy by dx plus y is equal to 0 is a differential equation.
நார்மலா எக்ஸ்பிளைன் பதிலா நம்ம டிஃபரன்ஷியல் கொடுத்துருக்காங்க. அந்த dy by dx இருக்கு, அதுதான் டிஃபரன்ஷியல் சொல்லுவோம். ஸோ டிஃபரன்ஷியல்ஸே வந்து நமக்கு கொடுத்துருக்கனால இதோடைய ஆர்டர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் டிஃபரன்சியேஷன் 2 டைம்ஸ் பண்ணிருக்கோம். தட் இஸ் கால்ட் ஆர்டர். டிகிரி அப்படிங்கிறது எங்க ஆர்டர் செக் பண்றீங்களோ அதோட பவர் என்னவோ தட் இஸ் கால்ட் டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன். அப்போ ஆர்டர் என்ன டிகிரி என்னங்கறத கண்டுபிடிக்கிறதா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா y mx plus c. இத வச்சு நீங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். இதுக்கு பேர் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். m c. நீங்க ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. c ஐ ரிமூவ் பண்ணிட்டு நீங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா y dash இத டிஃபரன்ஷியேட் பண்ணா y dash x க்கு 1 m. இப்போ இதுல நம்மளோட c இதுல வரல. அப்ப இதுதான் நம்மளோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏதோ ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ண சொல்றாங்களோ அது இல்லாத டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணணும். சப்போஸ் m இருக்க கூடாதுன்னு சொல்லிருந்தாங்க வெச்சுங்க, நான் இத கொண்டு இதல அப்ளை பண்ணிடுவேன். y y dash x plus c is a differential equation. இது வந்து c ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டா இருக்கு, இது m ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டா இருக்கு. ரெண்டுமே ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டா இருக்குன்னு சொன்னா y double dash னா y dash equal to m 0 y. That is the answer. அப்போ ஒரு ஆர்டினரி ஈக்குவேஷன்ல வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது ரெண்டு எக்ஸர்சைஸ் 4.1 ல இருக்கு எல்லாரும். சோ அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து சால்விங் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ வந்து ஃபார்ம் பண்ணனும். இப்போ அப்படியே சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்றதுல ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரினா dy by dx plus y is equal to e power x. இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் தான். ஏன்னா ஒரு ஆர்டர்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். அதோட பவர் ஒன்று தான், அதோட டிகிரி ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ற மெத்தட்ஸ். அண்ட் செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது பாருங்க, இது செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி. ஏன்னா டி ஸ்கொயர் பை dy எக்ஸ்பிளைன் பண்றது செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி. இதை சால்வ் பண்றது வந்து அடுத்த கேட்டகரியா கொடுத்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரியில வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள் தனித்தனியா பிரிச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் x dy plus y dx அப்படின்றது இதை நீங்க சால்வ் பண்ணணும். அப்ப இது முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணுங்க. x dy is equal to minus y dx. இந்த dy பக்கத்துல இந்த y வந்துடும். dy by y. இந்த x அங்க போயிடும். dx by x. இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணா this is log y is equal to minus log x plus log c அப்படி சொல்லிட்டு இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்கு. அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஒவ்வொரு வேரியபிளையும் தனித்து y-னா ஒரு சைடு x-னா ஒரு சைடு கொண்டு போயிட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் கால்ட் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன். ஆனா நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு போயிடுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸி. லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து லீனியர் இன் x, லீனியர் இன் y. சோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கறத உங்களுக்கு நான் புக்ல வரும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். லீனியர் இன் y, லீனியர் இன் x. இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா இதுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்புறம் வந்து ஜெனரல் சொல்யூஷன் அப்படின்னு இருக்கும். சோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றது அந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தடுக்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் தான் ஹோமோஜெனியஸ் வரும். ஹோமோஜெனியஸ் அப்படிங்கிறது இந்த லீனியர்லயும் போட முடியாம வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்லயும் போட முடியாம இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் ஹோமோஜெனியஸ்ல போடுவோம். இது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி y = bx இல்லைன்னா x = by அப்படின்னு எழுதிட்டு உங்களுக்கு நம்ம இன்டகிரேட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து இந்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு லென்த்தியா இருக்கு அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் நடத்தல அப்படின்னு சொன்னா நம்ம கிளாஸ் ஒர்க் பண்ணலாம் நடத்துறதா இருந்திருக்கும். ஸோ எந்த நேரத்தில் உங்களுக்கு நடத்திட்டோமோ அந்த ப்ராப்ளமும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கும். தென் செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஜெனரலா y = cx + a எந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிறது சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு முதல்ல ஆக்சிலரி ஈக்குவேஷன் மாற்றுவோம். அதாவது m² + 3m + 1 = 0 into y into 1 இதை வந்து ஃபேக்டர்ஸ் பண்ணுவோம். ஃபேக்டர்ஸ் பண்ணும்போது ஃபேக்டர்ஸ் வந்து ரெண்டு ஆன்சர் வந்து அன்ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரியல் அண்ட் அன்ஈக்குவல்.
ரியல் அண்ட் ஈக்குவல், இமேஜினரி அப்படிங்கிற 3 கேட்டகரியில் வரும். இதை சால்வ் பண்ணிக்கலாம். அந்த 3 கேட்டகரிக்கும் உங்களுக்கு 3 ஃபார்முலா என்னன்னா, ரியல் அண்ட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா CF ஓட வேல்யூ e பவர் முதல்ல ரியல் அண்ட் அன்ஈக்குவல் இருக்கு a e பவர் lambda 1x or m1x plus b e பவர் m2x. சப்போஸ் ரியல் அண்ட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா e பவர் mx with ax plus b. இமேஜினரி இருந்துச்சுன்னா e பவர் ax with a cos bx plus b sin bx. இங்க a bங்கிறது இங்க வரக்கூடிய ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். இங்க ஈக்குவலா வந்து ரியல் அண்ட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஒரே ஆன்சர் தான் ரெண்டு தடவை வரும். 3 3 ன்னு வந்து ஒரு ஈக்குவேஷனுக்கு. அப்ப 3 மட்டும் இங்க போட்டீங்கன்னா போதும். 3,5 ன்னு வந்தா இங்க 3 அங்க 5. சோ இந்த கேட்டகரிஸ்ல CF கண்டுபிடிப்போம். இதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு. equal to 0 e power ax வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். 0 ன்னு வந்துச்சுன்னா 1 CF மட்டும் தான் இருக்கும். PI யோட ஆன்சர் வந்து 0 அப்படி நீங்களே போடலாம். போட்டுட்டு ஜெனரல் சொல்யூஷன் எழுதலாம். சப்போஸ் e power ax வந்துச்சு அப்படினா அதுல வந்து நம்ம 3 கேட்டகரிஸா பிரிச்சிருக்கோம். சோ அது வந்து உங்களுக்கு புக்ல போடுறத எக்ஸ்பிளைன் பண்றேன். e power x வந்து நீங்க டைரக்ட்டா ஃபேக்டர்ஸ் அப்ளை பண்றது, அதுல ஒரு ஃபேக்டர் 0 ஆகுறது, ரெண்டு ஃபேக்டர் 0 ஆகுறது அப்படிங்கற கேட்டகரி வரும். சோ ஒரு ஃபேக்டர் 0 நேரா 0 ஆகல அப்படினா e power x அப்ளை பண்ணலாம். நீங்க ஒரு ஃபேக்டர் 0 ஆச்சுனா x போடணும்னு சொன்னேன். ரெண்டு ஃபேக்டர் 0 ஆச்சுனா x2/2 ன்னு போட்டுட்டு அதை அப்படியே எழுதிக்கலாம். இத உங்களுக்கு புக்ல வந்து டெப்தா போகும்போது இது என்னன்னா வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்கிறதுதான் நமக்கு क्वेश्चंसல வந்து நமக்கு ஒரு அவுட்லைன். இந்த அவுட்லைன் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். முதல்ல என்ன பண்றீங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிகிரி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல தெரிஞ்ச வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் நேரா என்ன பண்றீங்கன்னு சொன்னா இந்த எக்ஸசைஸ் சொல்லுங்க. செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன்ஸ் இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போங்க. அப்புறம் வந்து வேரியபிள் மெத்தட், ஹோமோஜெனியஸ் காம்ப்ளிகேட்டடா இருந்தா விட்டுருங்க. முதல்ல இதை ரெண்டு நல்லா ப்ரூவ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதை பார்த்து எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம். நீங்கள் வந்து அதில் என்னென்னா ஆர்டர் டிகிரி, ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அப்புறம் சால்விங் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன், சால்விங் செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன்ஸ். ஸோ அதுதான் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் டிகிரி சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த ஆர்டர் அண்ட் டிகிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். dy/dx is equal to x plus 5. dy/dx is equal to x plus 5. இதில் நீங்கள் ஒரு இடத்துல தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால இதோட ஆர்டர் 1, அதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கிறதுனால டிகிரியும் 1, ஆர்டர் 1 டிகிரி 1. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமில் இந்த ரூட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஆர்டர் அண்ட் டிகிரியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆர்டர் அண்ட் டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா இருக்கும். எக்ஸாம்பிள் 4.1ல் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர்டர் அண்ட் டிகிரி. அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி வர மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த y+2 இங்கே ஒரு y+2 கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆர்டர் அண்ட் டிகிரியை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பவரில் 1/2 இருக்கிறத நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்டர் அண்ட் டிகிரியை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இதில் ஆர்டர் அண்ட் டிகிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். உங்களுக்கு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். இப்போ ப்ராப்ளம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 4.3ல ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் y is equal to a/x plus b where a and b are arbitrary constants. இப்போது ஏபியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். அது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏபிஏ இல்லாத ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும். அதுதான் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை நீங்கள் எத்தனை டைம் வேணால் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். பட் மினிமம் டைம்லேயே நம்ம அந்த ஏபியை ரிமூவ் பண்ண பார்க்கணும். ஸோ இந்த எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் 4.5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ட்ரிக்னாமெட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இது பார்த்துருங்க. அண்ட் 4.1 பொறுத்த வரைக்கும் ஆர்டர் அண்ட் டிகிரி அதிலே வந்து ஃபஸ்ட் டிவிஷன் பூரா வந்துடுது. அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அண்ட் 3rd 4th 5th 6th 7th இருப்பாங்க. அதுதான் வந்து வேர்ட் ப்ராப்ளம். நீங்கள் மற்ற எல்லாம் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் தான் நமக்கு
ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொன்னாலே ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் வேரியபிள்ஸ் ஆர் செப்பரபிள். நீங்கள் வேரியபிளை செப்பரேட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் 4.6 பார்த்தீங்கன்னா dxன்னு ஒரு டேர்ம், dyன்னு ஒரு டேர்ம். dx பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே xயில் இருக்குது, dy பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் yயில் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம இன்டெகிரேட் பண்ணினாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்துடும். அண்ட் எக்ஸாம்பிள் 4.7 அப்படி தான். முதல் e பவர் x மைனஸ் ஒய் இருக்குது, அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. e பவர் மைனஸ் ஒய் எக்ஸு, e பவர் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர். என்ன காமனாக எடுக்க முடிஞ்சு எடுத்துட்டு dyயில் ஒரு சைடு, x dxயில் ஒரு சைடு வச்சு நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருப்போம். ஸோ டிஃப்ரென்ஷியல் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு, எக்ஸெல்லாம் ஒரு சைடு ஒய்யெல்லாம் வச்சுட்டு பண்ண வேண்டிய சம்ஸாக இருந்திருக்கும். ஸோ இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு பார்த்தோன்னே ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதில் வந்து 4.14 வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 5% இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. தென் ஹோமோஜீனியஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து லென்த்தியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சமயம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணலாம், பட் லென்த்தியாக இருக்கும். அது வந்து நீங்கள் ஒய் ஸ்கொயர் மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் dy/dxன்னு மாற்றணும். எக்ஸாம்பிள் 4.15 பாருங்கள். சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y² dx xy + x² dy = 0. முதல் dy/dxங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடணும். தென் அதுக்கப்புறம் y = vxன்னு போடணும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதை வந்து LHS ஆகும். இந்த ரைட் சைடில் இருக்கிறதுக்கு y = vxன்னு போடுறது RHS ஆகும் வச்சு நீங்கள் ப்ராப்ளமை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இன்டகிரேஷனில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி இப்போ என்னென்னா நீங்கள் ஹோமோஜீனியஸ் வந்து அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் மற்ற மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்துக்குங்க. ஏன்னா இது லென்த்தியாக இருக்கனால உங்களுக்கு டைம் நிறையா ஆகும். அதனால் ஹோமோஜீனியஸை மட்டும் இப்போது விட்டுட்டு வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அண்டு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செகண்ட் ஆர்டர் இதில் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டு இந்த லீனியர் ஹோமோஜீனியஸ் ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. திஸ் இஸ் அ ஃபார்முலா. இங்கே இருக்கு பாருங்கள். இந்த ஃபார்முலாவில் y e power integral p dx is equal to integral q e power p dx. பட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம்னா இதை வந்து if அப்படின்னு வச்சு போட்டிருப்போம். அங்கே இருக்கு பாருங்கள். இந்த டேர்ம் வந்து if, இந்த டேர்ம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். e power integral p dx அப்படின்னு தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா இடத்துலலாம் ifன்னு யூஸ் பண்ணி போட்டிருப்போம். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. if இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து லீனியர் இன் y அப்படிங்கிறது இந்த கேட்டகரியில் முதல் இருக்கணும். அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா dy/dx + py = q. அதாவது dy/dxன்னு இருந்ததுன்னா yங்கிற டேர்ம் இருக்கணும். y பக்கத்தில் இருக்கிற p q அப்படிங்கிறது எல்லாமே xயில் இருக்கும், எக்ஸுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அது இன்னொரு கேட்டகரி பாருங்கள். இன்னொரு சொன்னாலே dx/dy + px = q. இது வந்து லீனியர் இன் x. பிகாஸ் இங்கே வந்து dx/dy px, இங்கே pயும் qவும் yயில் ரிலேட்டடாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா x இன்ட்டு இந்த இடத்துல if இன்டெக்ரல் q இன்ட்டு if dy + c அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா தான். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். dy/dx + y/x = x³ அப்படின்னு இருக்கு. இது வந்து லீனியர் இன் y. எப்படி நம்ம லீனியர் இன் y அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா dy/dxன்னு இருக்குது, yங்கிற டேர்ம் இருக்குது. y தவிர மீதி என்ன இருக்குன்னா 1/x. இது வந்து p. அப்போ qங்கிறது x³. ஸோ இது ஃபுல்லாகவே x டேர்மில் இருக்கனால லீனியர் இன் y. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. p என்ன 1/x, q இது x. இங்கே வந்து உங்களுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது e power integral p dx is the integrating factor. ஸோ இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரில் முதல் இன்டெக்ரல் p dx போட்டிருப்பாங்க. 1/x இன்டகிரேட் பண்ணால் log x, e power log x வந்து x. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து x. ஸோ இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை நம்ம y இன்ட்டு if பார்த்து இந்த ஃபார்முலா தான் கரெக்ட். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ifோட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு நம்ம போட்டிருப்பாங்க. இது x³ × x வந்து x⁴ dxன்னு வரும்.
x power 4 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x power 5 by 5. அதாவது இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா yx = x power 5 by 5. இதுதான் அதோடைய சொல்யூஷன். ஸோ இந்த மாடலில் தான் எல்லா ப்ராப்ளமுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா dy by எக்ஸாம்பிள் 4.21ல் cos square x லெஃப்ட் சைடில் இருக்குது. அதை முதல் டிவைட் பண்ணுங்கள். டிவைடட் பை cos square x போத் சைடு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இப்படி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்படி கன்வெர்ட் ஆகும்போது அதுக்கப்புறம் இதில் P என்ன Q என்னங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அது எக்ஸாம்பிள் 4.22 பாருங்கள். இந்த சம் ரொம்ப ஈஸி. நீங்கள் இங்கே இந்த x² + 1 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இது P இது Q. நீங்கள் இங்கே இன்டெகிரேட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப சிம்பிளான இன்டெகிரேஷன் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லாக் அப்படின்னு வர மாதிரி தான் வந்திருக்கும் எல்லா சம்லையுமே. அதனால் இதை இன்டெகிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் IF கண்டுபிடிச்சிட்டு ஜென்ரல் சொல்யூஷனில் போட்டுடுங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு 4.4ல் 6, 7, 9 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 9 ப்ராப்ளம்ஸும் வந்து உங்களுக்கு ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான். முதல் வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு போயிடுங்க, வேரியபிள் செப்பரேட் மெத்தடுக்கு. ஸோ செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருப்போம். அதனால் உங்களுக்கு அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே இருந்திருக்கும். இதில் வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ என்னுடைய டைப் 1 அப்படிங்கிறது f(x)ஓட வேல்யூ வந்து 0வாக இருக்குது. இதுதான் வந்து டைப் 1ல் இருக்கக்கூடிய மெத்தட். இப்படி தான் இருக்கணும் டைப் 1. ஸோ டைப் 1ல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இப்போ பார்க்கலாமா? டைப் 1 பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இது இந்த CF காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா? காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இதுதான் ஃபார்முலா. ae⁻m1x + be⁻m2x. ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ax + b × e⁻mx. காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருந்தால் e⁻x × a cos bx + b sin bx அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 3 காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் 4.25ல் d² - 3d - 4 × y = 0 அப்படிங்கிற ப்ராப்ளமில் உங்களுக்கு முதல் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிடுவோம். அதுக்கப்புறம் ஆக்சிலரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான 2 ரூட்ஸ் கிடச்சிருக்குது, -1 and 4, ரியல் அண்டு டிஃப்ரெண்ட். அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் m1 வந்து -1, m2 வந்து 4ன்னு ரீப்ளேஸ் பண்ணி அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்கும், PI இருக்காதனால y = ae⁻−x be⁻4x. ஸோ அடுத்த ப்ராப்ளம் 4.26 பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் 0 கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது. இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா 9y" அப்படின்றதுனால இதை முன்னால் நம்பர் வந்தால் இந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 4.26ல் இதுக்கு வந்து உங்களுக்கு ஈக்குவல் ரூட்ஸ் கிடச்சிருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி ரூட்ஸ் வரனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் 4.27ல் 0 கொடுத்துருக்க மாடல் தான். பட் ரூட்ஸ் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருந்தால் இது மாதிரி வரும். உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தெரியாததுனால சிம்பிளாக இதை மட்டும் தெரிஞ்சுங்க, ரொம்ப டெப்த்தாக கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த ப்ராப்ளம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா 0ன்னு கொடுத்துருப்பாங்க. பட் டைரெக்டாக கொடுக்காம d²x/dt² - 3dx/dt + 2x = 0ன்னு கொடுத்துருக்கனால இதுக்கு தகுந்த மாதிரி இங்கே முதல் நீங்கள் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம மாற்றிக்கிங்க. இப்படி கேபிட்டல் d² - 3d + 2 × x = 0ன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ண தெரியும் எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 3 கேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். இந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, e⁻ax அப்படின்னு வந்தால் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. எக்ஸாம்பிள் 4.29ல் d² - 4d - 1 × y = e⁻−3x. இந்த ப்ராப்ளமில் ஃபஸ்ட் ஆக்சிலரி ஈக்குவேஷன் m² - 4m - 1 = 0. இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். அவங்க வேறு மாடல் போட்டிருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 2 + or - √5 வரும். இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடையாது, டிஃப்ரெண்ட் ரூட். 2 + √x1 2 - √x1 √5 அப்படி 2 கேட்டகரி பிரிச்சுருங்க. அந்த ஃபங்க்ஷனை கீழே எடுத்துக்கிங்க. PI இதுக்கு கண்டுபிடிக்கணும் 1/d² - 4d. இப்போது டிக்கு பதிலாக நீங்கள் e⁻−3xல் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து -3, டிக்கு பதிலாக -3 ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்கள் e⁻−3x = 20 அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 3 கேட்டகரியாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா அந்த டினாமினேட்டரில் டிக்கு பதிலாக அந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணும்போது 0வே ஆகாது. இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டரில் டிக்கு பதிலாக -3 போடுறதுனால 0வே வராதனால அப்படியே நீங்கள் போட்டுட்டு y = CF + PI 2 ஆட் பண்ணி எழுதுருங்க. நமக்கு ரெக்வயர்டு ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். ஸோ இது வந்து ஒரு டைப். இது ஈஸியான ஒரு மாடலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இப்போ இது அடுத்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா 4.30. 4.30ல் உங்களுக்கு
e power 2x e power x ரெண்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ pi1 pi2ன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே ஈக்குவல் ரூட்ஸ் வந்துருப்பாங்க. எம்மோட வேல்யூ 1,1 அதுக்கான CF எழுதிட்டோம். இப்போ pi ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு pi ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு pi1 போது இ பவருக்கு டிக்கு பதிலாக 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 - 4 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது pi1 வந்து ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. பட் pi2 அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இ பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. இ பவர் எக்ஸ்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1. நீங்கள் டிக்கு பதிலாக 1ன்னு போட்டால் ஆக்சுவலாக என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் d - 1 the whole squareன்னு வச்சுட்டு நீங்கள் 0 ஆகிடும். அப்போ d - 1 the whole square, ஏன்னா இதை வந்து ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட் எழுதுங்க. இதில் எத்தனை ஃபேக்டர் 0 ஆகுதுன்னா 2 ஃபேக்டருமே 0 ஆகும். இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் வேறு மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். எக்ஸைஸ் போடும்போது 2 ஃபேக்டர் 0 ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா இங்கே d² - 1ங்கிறதுனால 2 ஃபேக்டர் 0 ஆன மாதிரி இருந்தால் x²/2 போட்டுட்டு e பவர் x அப்படியே எழுதிக்கணும். x²/2 2 ஃபேக்டர் 0 வச்சுன்னா, ஒரு ஃபேக்டர் 0 வச்சுன்னா எக்ஸ்ன்னு போட்டு அதை அப்படியே எழுதிக்கணும். ஸோ இந்த மாடலுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, 0 வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிள் 4.31 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி 3d², அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே வந்து e பவர் -7/3x அப்படின்லாம் எல்லாம் ஃப்ராக்ஷன் பார்ட்டில் இருக்குது. ஃப்ராக்ஷன் பார்ட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஓகேவா? சரிப்பா. இப்போ இதே மாடலில் எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு ஃபேக்டர் 0 வாங்கினா என்னாகும், 2 ஃபேக்டர் 0 வாங்கினா என்னாகும். எக்ஸைஸ் 4.5 ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருப்பேன். இதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா e பவர் 2x வச்சு e பவர் 3x e பவர் 5x இது மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் 13th ப்ராப்ளம் வந்து 5 மார்க் ப்ராப்ளம். இதில் 5 மார்க்னு கேட்டால் இந்த மாதிரி மாடலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதுக்கு வந்து கரெக்டாக அந்த வே ஆஃப் மெத்தட் இருக்கு இல்லையா, டூயிங் மெத்தட்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸையும் அப்பப்போயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஓகேவாப்பா? இப்போ நெக்ஸ்ட்டு யூனிட் நம்ம இப்போ பார்க்கலாம். நியூமரிக்கல் மெத்தட்ஸ். ஸோ நியூமரிக்கல் மெத்தட்ஸ் அப்படிங்கிற சாப்டர் வந்து மோஸ்ட்லி நீங்கள் கால்குலேட் யூஸ் பண்ணி போடக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து 2 கேட்டகரி இருக்கும். ஒன்று வந்து ஃபைனைட் டிஃபரன்சஸ் அண்ட் செகண்ட் ஒன் வந்து இன்டர்போலேஷன். எக்ஸைஸ் 5.1 இது 5.2. ஸோ இன்டர்போலேஷன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைனைட் டிஃபரன்சஸ் வந்து ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் டெல்டா. ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், டெல்டாவோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வரும். அப்புறம் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் நெஃப்லா, ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் இ. ஸோ இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூமரிக்கல் மெத்தட்ஸில் எக்ஸைஸ் வந்து 5.1 இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ரிலேஷன் பிட்வீன் டெல்டா, நெஃப்லா அண்ட் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் இ, அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இது இருப்பாங்க. 1 டெல்டா இஸ் ஈக்குவல் டு e - 1, e delta is equal to delta e, nefla equal to e - 1 by e. So இதெல்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு 5.1ல கொடுத்திருப்பாங்க. அண்ட் ஃபைண்டிங் மிஸ்ஸிங் டேர்ம் டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது, 2 டேர்ம் மிஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபைனைட் டிஃபரன்சஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எவ்ரி 10 இயர்ஸ் போடுறதா இருப்பாங்க. 1991 எடுத்தாங்கன்னா அடுத்தது 2001, 2011, 2021 இந்த 10 இயர்ஸாக போயிட்டே இருக்கு. ஒரு 10 இயர்ஸ் வந்து அவங்க எடுக்கல. அப்போ அடுத்தது ஒரு 2-3 வருஷம் அதாவது 21ல எடுத்துட்டாங்க, 31 எடுக்கல, 41 எடுத்துட்டாங்க, 51 எடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடையில இருக்கிறதுக்கு என்ன டேட்டா வந்து இருக்கும் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இன்டர்போலேஷன். ஸோ டேட்டா வந்து நமக்கு முன்னால இருந்து பின்னாலுக்கு வரைக்கும் டேட்டா தெரியும், இடையில இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டேட்டா நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் இன்டர்பிரேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது வந்து சென்சஸ் மட்டும் கிடையாது, நம்ம பிசினஸ்லையும் நம்மளுடைய ப்ராஃபிட் இதெல்லாம் வந்தையும் நம்ம இந்த இன்டர்பிரேஷன் யூஸ் பண்ணி அப்ராக்சிமேட்டாக நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த இது இன்டர்பிரேஷன் சொல்லுவோம். எக்ஸ்ட்ராபுலேஷன் இருக்கு, அதாவது நம்ம டேட்டாவை தாண்டி வெளியே இப்போ நமக்கு 91 இருக்கு, 2001 இருக்கு, 2011 இருக்கு, 21 இருக்கு. இப்போ எனக்கு வந்து 31 வேணும், அது பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளோடைய வெளியே இருக்கு. அதுக்கு வந்து என்னன்னா எக்ஸ்ட்ராபுலேஷன். பட் நம்மளோட சொல்றது இன்டர்புலேஷன் மட்டும் தான் இருக்கு, எக்ஸ்ட்ராபுலேஷன் இல்லாதனால இன்டர்புலேஷன்ல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அது வந்து கிராஃபிக்கல் மெத்தட். கிராஃபிக்கல் மெத்தட் வந்து சாதாரணமாக கொடுத்துருக்க டேட்டாவை
டேபிளில் வந்து மேலே கொடுத்துருக்க வேல்யூ எக்ஸ் வேல்யூ கீழே கொடுத்துருக்க வேல்யூ ஒய் வேல்யூவும் டேபிளில் மார்க் பண்ணி நமக்கு எது அன்னோன் வேல்யூவோ அதை வந்து கிராஃபில் மார்க் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஃபிக்கல் மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ஸோ நியூட்டன்ஸோடைய ஃபார்வர்ட் இன்டர்பிரேஷன், நியூட்டன்ஸ் பேக்வர்ட் இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்லி 2 இது இருக்குது. இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், அதை நான் புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சொல்கிறேன். ஸோ நியூட்டன்ஸோடைய ஃபார்வர்ட் இன்டர்பிரேஷன், நியூட்டன்ஸோடைய பேக்வர்ட் இன்டர்பிரேஷன், லெக்ரான்ஸ் இன்டர்பிரேஷன். இந்த நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஹைட்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஈக்குவல் வித். அதாவது அந்த இயருக்கு இல்லையா இன்டர்வல், ஈக்குவல் இன்டர்வல். நீங்கள் எவரி 10 இயர் 91, 2001, 2011, 2021 10 வருஷத்துக்கு ஒரு இடம் கேப் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம இன்டர்வல் சொல்லுவோம். அந்த இன்டர்வல் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் இன்டர்பிரேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அந்த இன்டர்வல் வந்து அன்ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் 2001 91, அப்புறம் 2001, 2000, அடுத்து என்ன வரணும் 2021 வரணும். அதுக்கு பதிலாக 2025 அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். அப்போ இன்டர்வல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஈக்குவலாக வராது. அன்ஈக்குவலாக வரலன்னு சொன்னால் லெக்ரான்ஜிஸ் இன்டர்பிரேஷன் யூஸ் பண்ணணும். லெக்ரான்ஜிஸ் இன்டர்பிரேஷன் வந்து ஈக்குவல் அண்ட் அன்ஈக்குவல் இன்டர்வலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்லி ஈக்குவல் இன்டர்வல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் யூஸ் பண்ண முடியும். லெக்ரான்ஜிஸ் இன்டர்பிரேஷன் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் அண்ட் அன்ஈக்குவல் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நியூட்டன்ஸ் ஃபார்வர்டை எந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டேபிள் வேல்யூவில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ இடையில, அதாவது இந்த வேல்யூக்கு இடையில நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா இந்த டேபிளோட ஃப்ரண்ட்ல 50% நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம டேபிளோடைய இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது லாஸ்ட்ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்றதா இருந்தா நியூட்டன்ஸ் பேக்வர்ட் இன்டர்பிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கங்க இல்லையா? ஏன்னா இது எல்லாமே நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட், பேக்வர்ட் அண்ட் லெக்ரான்ஜிஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள். நீங்க ஃபார்முலா தெரிஞ்சு வேல்யூ கொண்டு போய் நீங்க அப்ளை பண்ணா போதும், ஆன்சர் நமக்கு ஈஸியா வந்துடும். ஏன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம், ஆனால் கால்குலேட்டர் ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அது தெரியல அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால இந்த நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் வந்து நீங்க டெஃபினட்டா எப்படி வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்க்காக வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அமைச்சிருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ லெக்ரான்ஜிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபார்முலாவை வந்து மெமரி பண்ணாதீங்க, எப்படி எழுதணும்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி எழுதிருங்க. அதே மாதிரி ஃபார்முலா எழுதினாலும் வேல்யூவும் அதே மாதிரி எழுதுங்க. ஏன்னா ஃபார்முலாக்கு அந்த மாதிரி வேல்யூஸை நம்ம செக் பண்ணி எழுதுறது கஷ்டம். நான் சொல்ற இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணிட்டு எழுதிட்டே வந்துருங்க. ஒவ்வொரு அதாவது ஒரு பிளஸ் ஒரு டேர்ம் முதல்ல சிம்ப்ளை பண்ணிட்டு அடுத்த டேர்ம் சிம்ப்ளை பண்ணி அப்புறம் ஃபைனலாக ஆட் பண்ணிட்டே வந்து அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால இந்த லெக்ரான்ஜிஸ் இன்டர்பிரேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் இதோடைய 1 மார்க் இதெல்லாமே அது மாதிரி பார்த்துங்க. இதுதான் வந்து நம்ம நியூமரிக்கல் மெத்தட்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிளான யூனிட் அது. நெக்ஸ்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் வந்து 2 எக்ஸசைஸ் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபைனைட் டிஃப்ரென்சஸ், இன்னொன்று வந்து இன்டர்போலேஷன். ஸோ ஃபைனைட் டிஃப்ரென்சஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர், பேக்வர்டு டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர், ஷிஃப்டிங். இந்த ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது டெல்டான்னு என்ன ஆகும்னா உங்களுக்கு y1 மைனஸ் y0. நீங்கள் உங்களுக்கு அந்த டேபிளில் லாஸ்ட் டைம் போட்டு காமிச்சிருப்பேன். நீங்கள் டெல்டா y0ங்கிறது y1 மைனஸ் y0, டெல்டா y1ங்கிறது y2 மைனஸ் y1. ஸோ இதுதான் சிம்பிள். டெல்டா இஸ் கால்ட் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர், ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் அ டெல்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, if c is a constant then delta c is equal to 0. And second one, delta is distributive, delta f of x plus g of x equal to delta f of x plus delta g of x. தனித்தனியாக டெல்டா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி 2. ப்ராப்பர்ட்டி 3ல if c is a constant then delta c of f of x வந்து c delta f of x கான்ஸ்டண்ட்டை நீங்கள் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ப்ராப்பர்ட்டி 3ல. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாமல் ரிசல்ட் வித்தவுட் ப்ரூஃப் அப்படிங்கிறது ஒரு 3 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. டெல்டா பவர் m இன்ட்டு டெல்டா பவர் n இன்ட்டு f of x equal to டெல்டா பவர் m plus n f of x. டெல்டா இன்ட்டு f of x இன்ட்டு f of g of x equal to இந்த யூபி மெத்தடில் மாதிரி f of x இன்ட்டு டெல்டா g of x ப்ளஸ் g of x இன்ட்டு டெல்டா f of x. அப்புறம் கோஷியன்ட் ரூல் f of x by g of x. இது வந்து u by v ஹோல் டேஷ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா,
அது மாதிரி g of x into g of h of x வந்து டினாமினேட்டரில் வந்துடும். அப்புறம் g of x வச்சுட்டு டெல்டா f of x மைனஸ் f of x வச்சுட்டு டெல்டா g of x. இந்த ஃபார்முலா வந்து ப்ரூஃப் கிடையாது, பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. நோட்டில் வந்து அதோடைய ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. டெல்டா பவர் k f of x ஈக்குவல் டு டெல்டா பவர் k மைனஸ் 1 f of x ப்ளஸ் h மைனஸ் டெல்டா பவர் k மைனஸ் 1 f of x அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த இது தான் டிஃப்ரென்ஸ் டேபிள். உங்களுக்கு ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் தெரிஞ்சிருக்கும், எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. y1லேருந்து y0 சப்ராக்ட் பண்ணணும், அது தட் இஸ் கால்ட் டெல்டா y0. y2 மைனஸ் y1 டெல்டா y1, y3 மைனஸ் y2 டெல்டா y2. அதே மாதிரி y1 டெல்டா y1 மைனஸ் y0 வந்து டெல்டா ஸ்கொயர் y0, டெல்டா y2 மைனஸ் டெல்டா y1 வந்து டெல்டா y1. இது ரெண்டோடைய சப்ராக்ஷன் இது. ஸோ இது மாதிரி இந்த டேபிளை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே வருவோம். இது ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள். அதிலே f of x'ல கொடுத்துருந்தாங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பேக்வேர்டு என்ன பண்ணுவோம்னா அதே y1 மைனஸ் y0 தான், ஆனால் வந்து நெஃப்லா அப்படிங்கிற சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே இருக்கலாம். ஸோ இந்த தான் இதோடைய ஃபார்முலா. yn மைனஸ் 1 ஈக்குவல் டு நெஃப்லா yn. இது வந்து பேக்வேர்ட் டிஃப்ரென்சஸ் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அதே மாதிரியே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பேக்வேர்டுக்கும். இப்போ என்ன பண்ணால் அதே y1 மைனஸ் y0 தான், ஆனால் நெஃப்லா y1 அப்படின்னு வரும். இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த வேல்யூஸ் தான் நம்ம டேபிளில் எடுத்து யூஸ் பண்ணுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே கீழே வரக்கூடிய வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் இந்த நெஃப்லாவோட பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டிஃப்ரென்சஸ், செகண்டு, தேர்டு இதெல்லாம் உங்களுக்கு நடத்தும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இந்த கேஸில் முக்கியமாக வந்து ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் ஈக்கு வந்து f of x0 ஈக்குவல் டு f of x0 ப்ளஸ் h. என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஹெச்சை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவாப்பா? இதில் வந்து ஹெச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ரெட் கலர் கொடுத்துருக்காங்க பாரு, f of x ஈக்குவல் டு f of x ப்ளஸ் h. அதே ஃபார்முலா தான் மேலே கொடுத்துருந்த ஃபார்முலாவே. இதே ஸ்கொயர் f of x இருந்தால் ரெண்டு தடவை e of f of xன்னு போடணும். முதல் of f of x வந்து f of x ப்ளஸ் h, மறுபடியும் இன்னொரு h ஆட் பண்ணும்போது 2h ஆகிடும். அதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா power n f of x ஈக்குவல் டு f of x ப்ளஸ் h nh அண்ட் power minus n f of x ஈக்குவல் டு f of x மைனஸ் nh. ஸோ இதுக்குன்னு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. ப்ராப்பர்ட்டி 1, ப்ராப்பர்ட்டி 2, அந்த கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிங்க. ப்ராப்பர்ட்டி 3 and 4 இது ரிலேஷன் பிட்வீன். ஏற்கனவே இது வந்து போர்ட்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ். கன்ஸ்ட்ரக்ட் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள். இது ஈஸி, ஒன்றும் இல்லை. அந்த டேபிளை இப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணி நம்ம டேபிள் எழுதுவோம். இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுவோம், இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுவோம், இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணி இங்கே எழுதியிருப்போம். அப்புறம் இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறது இங்கே, இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறது இங்கே. இது ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள். இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இதுக்கு வந்து டேபிளில் வேல்யூ கொடுக்கல, ஆனால் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி டேபிளை ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இது மாதிரி எக்ஸாம்பிள் 5.3, 2 இது மாதிரி போட்டிருக்கோம். இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த 5.4ல் இந்த டெல்டா ஸ்கொயரு இதுக்கெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துங்க. அது ரெலவெண்ட்டான எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அண்ட் 5.6 டெல்டா ஸ்கொயர் நீங்கள் ரெண்டு இது ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 2 டைம் டெல்டா அப்ளை பண்ணுவீங்க. 5.8, 5.7 பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் புரிஞ்சால் தான் இது பண்ண முடியும். 5.8 பொறுத்த வரைக்கும் இந்த இது பேர் பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை நல்லா கோத்ரூ பண்ணிக்கங்க. பாஸ்கல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி இந்த e-1 எப்படி ஃபார்முலா எழுதுறது அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோவை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கிட்டு, ஏன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் இருக்கும். இந்த சாப்டரில் இங்கே ஏதாவது டவுட்டுன்னா அந்த வீடியோவை போய் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் டேர்ம். நீங்கள் 5.10ல் ஒரு மிஸ்ஸிங் டேர்ம் இருக்கும். அது நீங்கள் முன்னால் போட்டிருக்க ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 மிஸ்ஸிங் டேர்ம்ஸ். 5.11ல் பார்த்திங்கன்னா 2 மிஸ்ஸிங் டேர்ம்ஸ். எக்ஸசைஸ் 5.1ல் அது ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு அதுதான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ 5.1 பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாலே ஈஸியாக எழுத முடியும். அண்ட் 5.2 வந்து இன்டர்போலேஷன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அதில் கிராஃபிக் மெத்தட் இங்கே இருக்கு பாருங்கன்னா ஃபிகர் 5.1ல் கிராஃபிக்கல் மெத்தட் கிராஃப் யூஸ் பண்ணி போடுறது. ஒரு பண்ண நியூட்டன்ஸோடைய ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு அப்படின்னு இருக்கும். நியூட்டன்ஸோடைய ஃபார்வேர்ட் ஃபார்முலா இதுதான் நியூட்டன்ஸோடைய ஃபார்வேர்டு இன்டர்போலேஷனுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நியூட்டன்ஸோடைய ஃபார்வேர்டு இன்டர்போலேஷனில் y = x x0 + nx nh y0 plus n by 1 factorial delta y0 plus n into n minus 1 by 2 factorial delta square y0 n into n minus 2 by 3 factorial delta cube y0
எக்ஸட்ரா வேர் n equal to x minus x naught by h அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவும் அதே மாதிரி பேக்வேர்ட் ஃபார்முலா நியூட்டன்ஸோடைய பேக்வேர்டு அப்படியே உங்களுக்கு நெஃப்லாவில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நியூட்டன்ஸோடைய பேக்வேர்டோடைய ஃபார்முலா. இது ரெண்டையும் இங்கே ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது 5.13ல் யூஸிங் நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் இன்டர்போலேஷன் எஸ்டிமேட் த பாப்புலேஷன் ஃபார் த இயர் 1905. இது 1905 பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேப்பில் வரும். இங்கே இருக்கும் இல்லையா, இங்கே தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றுக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கேப் வருது. 10 இயர்ஸுங்கிறதுனால இங்கே n வந்து ஈக்குவலாக வந்துடுது h 10 இயர்ஸ். அப்போ ஈக்குவலாக வந்தால் நீங்கள் நியூட்டன்ஸோடைய ஃபார்வேர்டு ஆர் பேக்வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது யூஸ் பண்ணி இந்த என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலாலேருந்து தான் நம்ம எல்லா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என்னை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச x0 அண்ட் யூஸ் பண்ணி என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த எண்ணை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஃபார்முலாவில் டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு டேபிளை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிங்க, சப்ராக்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எல்லா வேல்யூஸும் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இது வந்து உங்கள் நியூட்டன்ஸோடைய ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு. இதில் இந்த 5.15 இந்த மாதிரி கண்டினியூட்டி இருக்குது இந்த ப்ராப்ளமில். உங்களுக்கு இது கேட்டகரி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 30 to 40, 40 to 50, 50 to 60 கண்டினியூஷன் இருக்கனால இதுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டேபிளை க்ரியேட் பண்ணணும். இங்கே இருக்குது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டேபிள். இதில் க்ரியேட் பண்ணலை. உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போடும்போது தனியாகவே க்ரியேட் பண்ணியிருப்பேன். இல்லைனாலும் இந்த ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 31க்கு அப்புறம் 73 வருது. ஆனால் அங்கே 31 தான் இருக்குது, இங்கே 73 இருக்குது. ரெண்டே ஆட் பண்ணிங்கனாலும் 73 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 51 இருக்குது டேபிளில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 124 இருக்குது. அப்போ 3 ஆட் பண்ணி இங்கே எழுதணும், 4 ஆட் பண்ணி எழுதணும். ஸோ இதுதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டேபிளில் வரக்கூடிய ஒய்யோட வேல்யூ. அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு நியூட்டன்ஸ் ஃபார்வேர்டு பேக்வேர்டை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து 5.17. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலில் இருக்கிறது தான். நீங்கள் எக்ஸசைஸில் இருக்க ப்ராப்ளம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் போங்க. அப்போ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அந்தந்த மாடலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நியூட்டன்ஸ் பேக்வேர்டு ஃபார்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெக்ரான்ஜிஸ் இன்டர்போலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னேன் ஏற்கனவே. ஈக்வி டிஸ்டன்ஸ் ஆர் நாட் ஈக்வி டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் லெக்ரான்ஜிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். லெக்ரான்ஜி ஃபார்முலாவை உங்களுக்கு மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இதுதான் ஃபார்முலா, லெக்ரான்ஜிஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் மெமரி பண்ணாமல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை கோத்ரூ பண்ணுங்கள், எப்படி ஐடியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வேர்டோட இது ஈஸி. கரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சிம்பிளை பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக உங்களுக்கு 12 ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டு 4 ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு லெக்ரான்ஜிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் யூனிட் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து ரேண்டம் வேரியபிள் அந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் தான் டீச் பண்ணியிருக்கோம். அந்த ஒன் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு எக்ஸசைஸ்ங்கிறதுனால உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே 6.1 முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ரேண்டம் வேரியபிள் சொல்லுவோம். ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும். தட் இஸ் கால்ட் ரேண்டம் வேரியபிள். அந்த ரேண்டம் வேரியபிளில் 2 கேட்டகரியாக இருக்குது, டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டிஸ்க்ரீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், கண்டினியூஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டிஸ்க்ரீட் பொறுத்த வரைக்கும் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளில் வரதுக்கு பேர் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். P of x equal to px எழுதுவோம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இங்கே வந்து P of x வந்து எது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. P of x always greater than or equal to இருக்கணும். Summation of Pi is equal to 1. எல்லா ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணீங்கன்னா 1 ரெண்டு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ஃபார் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். சிம்பிளி we call PMF. சரி, அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி எடுப்போம். அதுக்கு பேர் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இல்லைன்னா வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொன்னாலும் சரி. அது ஃபார்முலா P of x less than or equal to x equal to sigma px. ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணி எழுதுவோம். அதை வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ கேட்டகரிஸாக பிரிச்சுங்க. நீங்கள் டிஸ்க்ரீட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், நீங்கள் எக்ஸசைஸ் முதல் 5 சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க்ரீட்டில் வந்துடும். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் கண்டினியூஸில் வந்துடும். ஸோ அப்போ டிஸ்க்ரீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் எத்தனை ப்ராப்ளம் ஒரு 8 என்னமோ இருக்கும். ஸோ அப்போ முதல்ல டிஸ்க்ரீட்டாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் கண்டினியூஸ் அப்படிங்கிறது ப்ராப்ளமேட்டிக் டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராக்கெட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எக்ஸ் ஸ்கொயர் வென் 0 less than or equal to 3 0 otherwise this is our f of x. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஆனால் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் மோஸ்ட்லி ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டீங்க, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்படியே கொடுத்துட்டு இந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ கண்டினியூஸ்ல இருந்து இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா a to b f of x dx. இது லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுல இருந்து கண்டினியூஸ், அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஃபார்முலா b of x less than or equal to x வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி x f of t dt அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்பீங்க. இது வந்து கேபிட்டல் f of x அப்படின்னு நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரியில் ஒரே ஒரு எக்ஸஸ் மட்டும் தான் முன்னாடி எவ்வளோ இருக்கு. இது இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கனால முதல் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு ஒரு 1 or 2 5 மார்க்ஸ் எழுது, ஒரு 5 மார்க்கு, ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் எழுதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கனால முதல் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற சாப்டர்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் நல்லா எழுதுங்க. மேக்ஸிமம் எவ்வளோ எஃபோர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஏன்னா நமக்கு வந்து இது ஒரு மோர் தென் 50% வந்துருச்சு. இதுக்கு பின்னால் இருக்கிற யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான யூனிட்ஸ் தான். நீங்கள் நம்ம நார்மலாக நீங்கள் கிளாஸ் வந்தாலே வித்தின் 1 வீக்கு 1 யூனிட் முடிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீக்ஸ்க்குள்ளார ரிமைனிங் இருக்கிற யூனிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் இந்த ஹாஃப் எக்ஸாமினேஷனை கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ப்ராப்பராக எழுதி முடிச்சிட்டிங்கன்னா பின்னால் வர யூனிட்ஸ் வந்து நீங்கள் அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். இதை கொஞ்சம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ இதுதான் நம்ம ரிவிஷனில் இங்கே நம்ம பார்த்த விஷயத்தை எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். என்னென்ன யூனிட் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் ரேண்டம் வேரியபிள்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் ரேண்டம் வேரியபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேண்டம் வேரியபிள் மட்டும்தான் இப்போ நம்ம சிலபஸில் இருக்குது. ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்பர் அசைன் பண்ணுறது. அது உங்களுக்கு டெஃபினேஷனில் கொடுத்துருப்பாங்க ரேண்டம் வேரியபிள்னா என்ன அப்படின்னு. ஸோ அந்த டெஃபினேஷன் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் கீழே நோட்டில் இருக்குது. அண்ட் இந்த டூ யூ நோ தட் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டைம் கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிளில் வி ஹவ் 2 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். A variable which can assume finite number of possible values or an infinite sequence of countable real numbers is called a discrete random variable. Discrete random variable அப்படிங்கிறது தனித்தனியாக, அதை சொன்னாலே ஏற்கனவே ப்ரெட்டை வந்து கட் பண்ணி வச்சு எத்தனை பீஸ் இடையில இருக்குது அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி கவுண்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறத வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லுவோம். கவுண்ட் பண்ண முடியாத உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் 6.3ல் இருக்குது பாருங்கள். இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இதுதான் ஃபார்முலா p of x equal to x. அதில் கண்டிஷன் வந்து கீழே இருக்குது. p of x greater than or equal to 0, sigma p of I is 1 அப்படின்னு. எக்ஸாம்பிள் 6.1ல் நம்பர் ஆஃப் கார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து எஸ்டிமேட் ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து ஈஸி, ஏன்னா எக்ஸ் ரேண்டம் வேரியபிள்னு வச்சுட்டு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே எழுதியிருப்பாங்க. எழுதி டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா 1000, ஒவ்வொரு வேல்யூவும் 1000 டிவைட் பண்ணிங்கன்னா 0.03, 0.02, 0.38 வரும். இதில் ஆட் பண்ணால் 1 வருது. ஸோ கண்டிஷன்ஸையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 வருதுங்கிறதையும் நம்ம காட்டியாச்சு. ஸோ இது 3.1, 6.1. 6.2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது, ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுற சம்ஸ் எல்லாமே வந்து 5 மார்க்கில் கேட்குறது. ஸோ 6.2ல் இது 5 மார்க்கில் கேட்குறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து சிம்பிளாக ஏ கண்டுபிடிக்கணும். நீங்கள் எல்லா ப்ராபபிலிட்டி p of xல் இருக்கக்கூடிய வேல்யூஸ் 0a 2a 2a 3a a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வேல்யூ 1 வரணும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ஏயோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1/10 ஆர் -1. 1/10 தான் கரெக்ட். ஏன்னா ஏ வந்து நெகட்டிவ் வராதனால ஏயை 1/10 கண்டுபிடிச்சிருக்கோம். <3ங்கிறது 0, 1, 2 இது வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸை நீங்கள் ஆட் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். p of x greater than 1னா 1 - p of x less than or equal to 2ன்னு எழுதலாம். இது வந்து ப்ராப்ளம் நடத்தும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். less than or equal to 2னா 0, 1, 2 அது ஏற்கனவே 3/10 கண்டுபிடிச்சிருக்கனால அதை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏ கண்டுபிடிக்கிற சம்ஸு இது பார்த்திங்கன்னா 6.3யும் உங்களுக்கு டிஸ்க்ரீட் தான். ஆனால் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க டேபிள் கொடுக்காம. டேபிள் கொடுக்கலைனாலும் நீங்கள் எக்ஸுக்கு 0, 1, 2, 3ன்னு வேல்யூ போட்டுட்டு நீங்கள் டேபிள் வேறு மாதிரியே நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் 6.5 இந்த
போடும் இல்லையா, டைஸ் யூஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸு, அப்புறம் டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நீங்கள் இந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லலாம், இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி எழுதுவோம். அது ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். உங்களுக்கு அது மறுபடியும் ஒரு டைம் வீடியோ ரீகால் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கும் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா இந்த பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ இருக்கு இல்லையா, இது முதல்ல 1/4 அப்படியே வந்துடும். அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே வரும். அப்புறம் இந்த 3 ஆட் பண்ணி இங்கே வரும். ஸோ அதுதான் வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுக்கு டயக்ராம் கிராஃபில் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வந்து இதுதான் ஃபார்முலா. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இதுதான். ப்ராபபிலிட்டி பி ஆஃப் t1 ≤ x ≤ t2 அப்படிங்கிறது t1 t2 f of x x dx அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த a ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா தெரியும், இதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். f of x வந்து greater than or equal to 0 இருக்கணும். -∞ to infinity f of x dx ஓட வேல்யூ 1 இருந்திருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் a ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்னும் நீங்கள் பின்னால் ப்ராப்ளம்ஸ் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி -∞ to infinity f of x dx = 1 அப்படின்னு எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஏஐ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்த ப்ராப்ளமில் இந்த மாதிரி ஏஐ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த எக்ஸாம்பிளில் 6.9 வந்து f of x = x⁴ கொடுத்துட்டு p of x <= a1 p of x greater than a1 ஈக்குவல் அதை வச்சு a1 கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. p of x greater than a2 யூஸ் பண்ணி ஈக்குவல் டு 0.05 யூஸ் பண்ணி a2 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ப்ரொசீஜராக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. டெஃபினேஷன் 6.7 இருக்குது. அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. 0 <= f of x <= 1 f of -∞ = 0 f of ∞ = 1 f dot வந்து மோனோட்டோன் நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் f dot is continuous from right. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் 4 5 பார்த்தீங்கன்னா f dash of x = f of x f dash of x வந்து எப்படி எழுதலாம்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் p of a <= x <= b அப்படின்னா f of b minus f of a இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி கண்டினியூஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் 6.10 6.11 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஏ கண்டுபிடிக்கிற வேல்யூ ஏ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம மோர் தென் 10 pounds லெஸ் தென் 10 pounds இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு போர்டில் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன். ஸோ இதில் வந்துட்டு எக்ஸசைஸ் 6.1 ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 சம்ஸ் பார்த்தீங்கன்னா 6 சம்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்க்ரீட்டில் வரும். 7 8 9 10 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸில் வந்துடும். இப்போ வந்து 10 வரைக்கும் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 11 12 13 டெஃபினேஷன் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் பின்னால் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதில் வந்து டெஃபினேஷன்ஸ்லாம் நீங்கள் அதில் படிச்சுக்கோங்க. ஸோ அப் டு 10 வரைக்கும் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் இந்த டெஸ்ட்டுக்கு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் நம்ம இந்த 5 யூனிட்ஸையும் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதோட கோத்ரூ பண்ணிட்டோம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இருக்கிற 2 days உங்களுக்கு கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா காலையில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னால் முதல் நாள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் எழுதி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் உங்களுக்கு 1.5 நாள் டைம் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு 1 நாள் டைம் கிடைக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ½ day அப்படின்னு வச்சுட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.